ஹல்லேலூயா. ஆமென். இந்த 16வது நாள் ஜெபத்திலேயும் தேவ சமூகத்தில் நம்மை இணைத்து கொண்டு வந்த தெய்வாதி தேவனை அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணி ஒரு விசை கூட மகிமைப்படுத்தலாமா? ஆமென். ஹல்லேலூயா. உடைய சமூகத்தில் வருவதற்கு நமக்கு கிருபைகளை தந்த நல்ல தெய்வம். ஆமென். நம் மீது இரக்கமாய் இருந்த மகிமையான தகப்பனவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். நம்மை விட்டு மாறாதவர், தமது ஜனத்தை விட்டு விலகாதவர், மனிதன் மாறினாலும் நம்மை விட்டு மாறாதவர். ஆமென். ஹல்லேலூயா. மனிதர்கள் மறந்தாலும் மறவாத நல்ல தெய்வம். ஆமென். நம்முடைய நினைவுகளை அறிந்திருக்கிறவர், நமக்காக யாவையும் செய்து முடிக்கிறவர். அவருடைய சமூகத்திலே வந்து நிற்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தம்மை போல மாற்றுகிறவர், தமது அன்பினால் நிறைக்கிறவர், தம்முடைய முக சாயலினால், தமது தெய்வீக சுவாயலினால் திருப்தியாக்குகிற நல்ல தெய்வம். இந்த 16வது நாள் ஜெபத்திலையும் ஆவியானவரோடு கூட ஒரு ஐக்கியத்தை ஒவ்வொருவருக்கும் அவர் உண்டு பண்ணுகிறார். ஆவியானவரோடு தொடர்ந்து ஐக்கியப்பட்டு வாழும்படியாக, அவரை விட்டு, அவருடைய சமூகத்தை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொள்ளும்படியாக ஒவ்வொருவருக்கும் விசேஷித்த கிருபைகளை ஆவியானவர் கொடுக்கிறார். ஆமென். கிருபைகளை கொடுக்கிறவர், வரங்களை பகிர்ந்தளிக்கிறவர், பலன் இல்லாதவனை பலனுள்ளவனாய் மாற்றுகிறவர், தகுதி இல்லாதவனை அபிஷேகித்து தமது ஊழியத்தை செய்ய வைக்கிறவர், தகுதிப்படுத்துகிறவர், மனுஷருடைய பார்வையில் அற்பமாய் எண்ணப்படுகிறவர்களை தமது சித்தத்தை நிறைவேற்ற வைத்து கர்த்தரே பெரியவர் என்றும் கர்த்தரே மேன்மை உள்ளவர் என்பதை உங்க வாழ்க்கையை கொண்டு நிரூபிக்கிற நல்ல தெய்வம் அவர். ஹல்லேலூயா. இந்த நேரத்தில் அப்படி எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி தேவாதி தேவனை துதிக்க துவங்குவோமா? அப்படி அவருடைய நாமத்தை உயர்த்த துவங்குவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மை விட்டு விலகாத நல்ல தெய்வத்தை அப்படி சத்த உயர்த்தி ஜெபிக்க துவங்குங்க, துதிக்க துவங்குவோமா? ஹல்லேலூயா. மாறாதவரே, மாறாதவரே, மகிமையான தெய்வமே, மகிமையான தெய்வமே. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். பரிசுத்த ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ளம் மகிழுதையா, உம்மை நோக்கி பார்த்து இதயம் துள்ளுதையா. உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ளம் மகிழுதையா, உம்மை நோக்கி பார்த்து இதயம் துள்ளுதையா. இருந்தவரே, இருப்பவரே, இனிமேலும் வருபவரே, இருந்தவரே, இருப்பவரே, இனிமேலும் வருபவரே. நன்றி,
இனிமேலும் வருபவரே, இருப்பவரே, இருந்தவரே, இனிமேலும் வருபவரே. இப்போ சத்தமாய் நன்றி 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 நன்றி. சத்தம் உயர்த்தி ஆமென். அப்படியே நன்றி நிறைந்த இருதயத்தோடு ஹல்லேலூயா ஆமென். நன்றி 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 நன்றி. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே செய்து வருகிற அதிசயமான அற்புதமான செயல்களுக்காக கரங்களை தட்டி அப்படி கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா? ஜெப விண்ணப்பங்களை கேட்டு பதில் செய்கிறவர், ஒவ்வொரு பிள்ளைகளுடைய சூழ்நிலைகளை அறிந்து அவருடைய வாழ்க்கையில நல்லவராய் செயல்படுகிறவர். ஆமென். கைவிடப்பட்ட நேரங்களிலெல்லாம் கை தூக்கி எடுத்து ஆமென் வாழ வைக்கிற நல்ல தெய்வம். ஆமென். அவர் செய்து வருகிற நன்மைகளுக்காக, கைவிடாமல் நடத்தி கொண்டிருக்கிற கிருபைகளுக்காக, நம்மை விட்டு விலகாமல் ஆமென் பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லி ஆமென் ஹல்லேலூயா ஒவ்வொருடைய வலது கரத்தையும் பிடித்து அவர் தாங்குகிறபடியினாலே, நடத்துகிறபடியினாலே ஆமென் ஆமென் ஜெபிப்பதற்கு நினைப்பதற்கு மேலாய் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். இந்த 16வது நாளிலும் அவர் இன்னும் அளவுக்கு அதிகமாய் தமது கரத்தின் கிரியைகளை வெளிப்படுத்த போகிறார். எஸ்டீஸ் கரங்களை தட்டி அவருடைய சமூகத்தில் வைத்த ஒரு விண்ணப்பமாகிலும் வெறுமையாய் போகவில்லை. அவருடைய சமூகத்தில் இறக்கி வைத்த ஒரு காரியமாகலும் வெறுமையாய் போகவில்லை. எல்லாவற்றையும் தமது மடியிலே போட்டுக்கொண்டு அவர் நம் காரியமாய் முன் செல்லுகிறார். கர்த்தர் எனக்காக நன்மை செய்தார், என் பிள்ளைகளுக்காக கிருபை பாராட்டினார் என்று சொல்லுகிறவர்கள் கரங்களை தட்டி அப்படியே கர்த்தருடைய நாமத்தை ஒரு முறை கூட ஓரை கதரர மனசிகல தரன ரிகல திரபௌ சந்துராதன ரகசியாதனர ரீபல் பௌ சந்துரேதனர ரிகபல் பௌடத்தன ரகசியாதனரோ ரீபல் பௌ ஷாரகதன ரகசியாதனர. ஹல்லேலூயா 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 ஆமென். இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படி சத்திய ஆவியாகி வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார் என்று. ஆமென். என்றென்றைக்கும் நம்மோடு கூட இருக்கிற நல்ல தெய்வம் அவர். என்றென்றைக்கும் உன்னை விட்டு விலகாமல் உன் நாசியின் சுவாசமாய் உன்னோடு இருக்கிறவர், உனக்குள்ளாய் இருக்கிறவர், உங்கள் இருதயங்களை தமது சிங்காசனமாய் தெரிந்து கொண்டு தம்முடைய ஜனத்தின் இருதயத்திலே வாசம் பண்ணுகிற நல்ல தெய்வம். ஆமென். நம்மை விட்டு விலகாத நல்ல தெய்வம், சத்திய ஆவியானவரை கரங்களை தட்டி அப்படியே மகிமைப்படுத்தி இந்த நாளிலே பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருவரோடு கூட உறவாட வேண்டும் என்று விரும்புகிறார். ஆமென். உன்னை விட்டு விலகாமல் எப்பொழுதும் உன்னோடு கூட இருக்கும்படி, எப்போதும் அவரோடு பேசிக்கொண்டு அவருடைய உறவிலே, அவருடைய வரங்களிலும் அவருடைய கிருபைகளிலும் இன்னும் ஆழமாய் ஆழமாய் வளரும்படி ஆவியானவர் விரும்புகிறார். ஆமென். அப்படி சொல்லுவோமா? என்னோடு கூட இருக்கிற ஆவியானவரே, என்னோடு கூட இருக்கிறவரே, உன் சுய புத்தியை சாராதே, உன் சுய பலனை நம்பாதே, முழுமையாக உன் வாழ்க்கையும் சூழ்நிலையும் அவருடைய கரத்தில் விட்டுக்கொடு. உன் பலத்தை அல்ல, தேவனை சார்ந்து கொள். உன் பரிகாரிகளை அல்ல, கர்த்தரை சார்ந்து கொள். மனிதர்களை அல்ல, தேவனை மாத்திரம் சார்ந்து கொள். எனவேதான் ஆவியானவர் சொல்லுகிறார், உன்னோடு கூட நான் இருக்கும்படி உலகத்தின் முடிவு பரியந்தமும்
சகல நாட்களிலும் நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ரிகதரமோ சந்துராதன ரகசியாதனரோ ரிகபலமோ சந்துராதனர. ஆமென் 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 ஆமென். எத்தனை பேர் நான் ஆவியானவரோடு இருக்கிறேன் என்று சொல்லுகிறீர்கள்? நான் தேவனோடு இருக்கிறேன். எப்போதும் அவருடைய சத்தத்தை கேட்டு நான் செயல்படுகிறேன். அவரிடத்தில் கேட்காமல் நான் எந்த காரியத்தையும் செய்கிறது இல்லை. நான் முழுவதுமாக அவரையே சார்ந்திருக்கிறேன். என் இருதயம் அவரோடு பேசிக்கொண்டே இருக்கிறது. ஆமே, நான் என்ன காரியத்தை செய்து கொண்டிருந்த உலகத்திலே இருந்தாலும் என் தேவனோடு நான் இணைந்திருக்கிறேன். எத்தனை பேர் சொல்லுகிறீங்க? ஆமே, ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமீன். அவரோடு கூட இன்றைக்கு ஒரு விசை கூட அந்த ஐக்கியத்தை உறுதிப்படுத்த வேண்டும் என்று ஆவியானவர் விரும்புகிறார். நீ தனிமையா இருப்பது அவருக்கு சித்தமல்ல. நீ தனிமையா இருப்பது, ஆமென் ஆமென் ஹல்லேலூயா, தேவனோடு உறவாடும்படி அவருடைய ஐக்கியத்திலே இன்னும் பலன் கொள்ளும்படி இன்றைக்கு அவரோடு உள்ள ஐக்கியம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் பலன் கொள்ளுகிறது. ரிகபர சகதன ரகசியாதனரோ. அப்படியே கரத்தை தேவனுக்கு நேராக உயர்த்தி காண்பித்து ஏனா ஆவி ஆத்தும சரீரத்தை அப்படி கல்வாரி பாதத்தில் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆமென் ஆமென். தேவன் உன்னோடு கூட இருக்க விரும்புகிறார். உன்னோடு ஐக்கியப்பட்டு இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஆமென். இயேசு சொல்லுகிறார், பிதாவே நானும் நீரும் ஒன்றாய் இருக்கிறது போல நீர் எனக்கு தந்தவர்களும் என்னோடு கூட ஒன்றாய் இருக்க விரும்புகிறேன். ஒருமை பாட்டில் தேறினவர்களாய், ஒருமை பாட்டில் தேறினவர்களாய், பிதாவோடு உள்ள ஐக்கியத்திலே தேறினவர்களாய், பிதாவோடு இருக்கும்படி பரிசுத்த ஆவியானவரோடு இருக்கும்படி விரும்புகிறேன் என்று தேவனோடு நான் வாழ விரும்புகிறேன் என்று சொல்லுகிறவர்கள் அப்படி ஜெபித்து கொண்டு ஆண்டுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்க துவங்குவோமா? என் ஆவி ஆத்தும சரீரத்துடைய கரங்களில் தருகிற என்னை ஆளுகை செய்யுங்க ஆண்டவரே, என்னை ஆளுகை செய்யுங்க ஆண்டவரே. உம்முடைய முகத்தின் ஒளி என் மீது பிரகாசிக்க பண்ணுவீராக. உம்முடைய முகத்தின் சாயலால் என்னை திருப்தி ஆக்குவீராக. ஆமென் ஆமென் ஆமென். பகலிலே குளிர்ச்சியான வேலையிலே ஆதாமோடும் ஏவாளோடு உறவாடும்படி ஆதாமே ஆதாமே என்று கூப்பிட்டு ஆதாமை தேடி வருகிற கர்த்தர். அல்லேலூயா அல்லேலூயா. இன்றைக்கு உங்களுடைய பெயரை அழைத்து உங்க பெயரை கூப்பிட்டு உங்களோட ஐக்கியப்படும்படியாக ஆவியானவர் திரும்பவும் இந்த ஆராதனையில ஒருமனப்படுத்துகிற இந்த நாள் உனக்கு கொடுக்கப்பட்ட நல்ல தருணம் என்பதை மறந்து போகாத. பரிசுத்த ஆவியானவரோடு இணைக்கப்படும்படியாக, பரிசுத்த ஆவியானவரோடு ஒன்றிணையும்படியாக, பரிசுத்த ஆவியானவரோடு இணைந்து செயல்படும்படியாக, பரிசுத்த ஆவியானுடைய சத்தத்தை கேட்டு அவருடைய சித்தத்தை செய்யும்படியாக, அவர் விரும்புகிற வாழ்க்கை வாழும்படியாக, அவர் விரும்புகிற ஊழியத்தை செய்யும்படியாக, அவர் எதிர்பார்க்கிற ஒரு வாழ்வை வாழும்படியாக திரும்பவும் ஒரு தருணத்தை ஆவியானவர் கொடுக்கிறார். எத்தனை பேர் அவர் எனக்கு தான் அந்த தருணத்தை தருகிறார், எனக்கு தான் இந்த வாய்ப்பை தந்திருக்கிறார் என்று சொல்லுகிறவர்கள் கரங்களை தட்டி Rikabauda radala shagaradana rikabarabala boshabala duragasia ribalada ralada rama shagaradana rikabala boshantara diragasia tenero ribala boshanda ragadira denaradana ragasia ribala boshabala duragasia tenero ri lauda hanti redana rabaladara ribal boshabala duragasia rikabarabala botiri baladurana rakadamana shigaratanaro. ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். ஏசையா உம்மைத்தானே நிறுத்தியுள்ளேன். ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். உம்மோடு இருப்பது
என் ஏக்கமையா உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா. உண்மையாய் அவருடைய சமூகத்தில், உண்மையாய் அவருடைய பாதத்தில் ராஜா இப்ப சத்த உயர்த்தி ஏசையா ஏசையா உம்மைத்தானே என் முன்னே ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் கிருபையும் உள்ளவரே. இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தம் கிருபையும் உள்ளவரே. என் ஜீவனே அழிவில் நின்று என் ஜீவனே அழிவில் நின்று மீட்டவரே நல் மீட்பரே மீட்டவரே. சத்து உயர்த்தி ஏசையா ஏசையா உம்மைத்தானே என் முன்னே ரிக்கபரபரபம் ஷபரபர ரிக்கபரபரபம் ஷம்துரே ரிபலௌடஹ சத்துரே ததரா ரிக்கபரபம் ஷபரதரா ஏசையா உம்மைத்தானே. என் முன்னே அப்படி சத்த உயர்த்தி கர்த்தருடைய மகிமை ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்ய துவங்குகிறது. கர்த்தருடைய வாழ் மகிமை ஒவ்வொருவரையும் நிரப்ப துவங்குகிறது. எல்லா தடைகளும் உடைக்கப்பட்டு போகிறது. ஆவியானவர் இன்றையில இருந்து உன்னோடு பேச துவங்குவார். அவருடைய சத்தத்தை கேட்க துவங்குவாய். அவர் விரும்புகிற வாழ்க்கை வாழ துவங்குவாய். உங்க பிள்ளைகளை குறித்த காரியங்களை தேவன் உங்களோடு இடைபடுவார். உங்களுடைய எதிர்காலத்தை குறித்து கர்த்தர் உங்களோடு பேச துவங்குவார். எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது, எதை காரியத்தை செய்ய வேண்டும் என்று அவரே தமது சித்தத்தின்படி நடத்த துவங்குவார். சித்தத்தின்படி நடத்த துவங்குகிறார். ரிகபலவோ ஷபலதரா. இன்றிலிருந்து கர்த்தருடைய சத்தத்தை கேட்க துவங்குவீர்கள். ஆமென் ஆமென். ஹalleluya ஹalleluya. நாத்தான் வேலிடத்தில் கர்த்தர் சொல்லுகிறார், இதோ பரலோக ராஜ்ய பலத்த சத்துவத்தோடு உங்கள் நடுவில் இறங்கி வந்திருக்கிறது. இது முதற்கொண்டு தேவ தூதர்கள் ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் காண்பீர்கள் என்று ஆமென். பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், இது முதற்கொண்டு பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு பேசுகிறதை காண்பீர்கள். பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு இடைபடுகிறதை காண்பீர்கள். அவர் நீங்கள் எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது, தமது திட்டத்தின்படி, தமது நோக்கத்தின்படி, தமது ஜனத்தை அவர் நடத்துகிறதை காண்பீர்கள். நல்ல கரங்களை தட்டி சத்தத்தை உயர்த்தி போராடுகிற வாதாடுகிற அந்நிய வல்லமைகள் அழிக்கப்படுகிறது. மாம்சத்தின் கிரியைகள் நிர்மூலமாக்கப்படுகிறது. ஹalleluya. நீ மாம்சத்திற்குள்ளா இருந்தாலும் ஆவியானவர் உன்னோடு இடைபட விரும்புகிறார். நீ மாம்சத்தில் இருந்தாலும் பரிசுத்த ஆவியானவர் உன் ஆவியில் இருந்து அவர் பேச துவங்குகிறார். உன் ஆவியில் இருந்து அவர் பேச துவங்குகிறார். ரகபல துரகஷி கரதுனரா ரீலௌடகசி கரதரரமதா ரிகபரபல ஷலல தரனரனா ரீலடதரகசி ஆதனரா. Yes Jesus Jesus Jesus. Hallelujah hallelujah hallelujah. ஆமென். நாம் அவரோடு ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும் இருளிலே நடக்கிறவர்களாய் இருந்தால் சத்தியத்தின்படி நடவாமல் பொய் சொல்லுகிறவர்களாய் இருக்கிறோம். நாம் அவரோடு ஐக்கியப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லியும்
இருளிலே நாம் நடப்போமானால், அவர் விரும்பாத காரியங்களை நாம் செய்வோமானால், ஆமேன், அவருக்கு பிரியமில்லாத காரியங்களை நம்மை ஈடுபடுத்துவோமானால் நாம் பொய் சொல்லுகிறவர்களாய் இருக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமேன், ஆமேன். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் விரும்புகிறதை நீ செய்யும்படி நான் விரும்புகிறேன் என்று. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமேன். உங்க மாமிச பலனை சார்ந்து கொள்ளாம, இது என்னால் செய்ய முடியும், என்னுடைய பலத்தினால் இதை செய்ய முடியும், என்னுடைய ஞானத்தினால் இந்த காரியத்தை செய்ய முடியும் என்று உங்களை நீங்கள் நம்பாமல் முழுவதுமாக ஆவியானவரே நம்பி சிறு சிறு காரியத்தையும் அவரிடத்தில் வைத்து ஆலோசனை கேட்டு, நான் என்ன செய்யணும் சொல்லுங்க ஆவியானவரே, நான் எப்படி நடக்கணும் சொல்லித்தாங்க ஆவியானவரே, எப்படி பேசணும் எனக்கு போதித்து தாங்க ஆவியானவரே, இந்த காரியத்தை நான் எப்படி செய்ய வேண்டும், இப்படி அவரையே முழுவதுமாக சார்ந்து நம்பி அவரையே நம்பி இருக்க வேண்டும் என்று ஆவியானவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென், ஆமென், ஆமென். இதோ உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ரட்சிக்கவும் உன் சத்துருக்களை உனக்கு ஒப்புவிக்கவும் உன் பாளையத்திலே உலாவிக் கொண்டிருக்கிறார். ஆகையால் அவர் உன்னிடத்தில் அசுசியான காரியத்தை கண்டு உன்னை விட்டு போகாதபடிக்கு உன் பாளையம் சுத்தமாயிருக்க கடவது என்று சொல்லுகிறார். ஆமென். அவர் உன்னிடத்தில் உலாவுகிறார். எத்தனை பேர் சொல்லுகிறீங்க? எத்தனை பேர் உணர்கிறீங்க? இன்றைக்கு ஆவியானவர் உன்னிடத்தில் உலாவுகிறார். உங்களை சுற்றிலும் அவருடைய மகிமை வெளிப்படுகிறது. உங்க குடும்பங்களை சுற்றிலும் அவருடைய மகிமை வெளிப்படுகிறது. உங்க எல்கைகள், கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிற விலை நிலங்கள் எல்லாவற்றிலும் அவர் உலாவ வேண்டும் என்று விரும்புகிறார். அவர் உன்னிடத்தில் உலாவி உன் தேவனாய் இருக்கிறபடினாலே அவர் உன் அசுசியை கண்டு உன்னை விட்டு விலகாதபடி உன் பாளையத்தை பரிசுத்தப்படுத்து என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அவரோடு கூட ஐக்கியப்பட்டு அவருக்கு விருப்பமானதை செய்கிற நபர்களை இன்றைக்கு ஆவியானவர் எழுப்புகிறார். அப்படி இருக்கிற இடத்துல முழங்கால் படியிட்டு பரிசுத்த ஆவியானுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து, ஆவியானவரே என்னை ரட்சிக்கும்படியாகவும் என் சத்துருக்களை எனக்கு ஒப்புவிக்கும்படியாகவும் என் பாளையத்திலே நீ உலாவிக் கொண்டிருக்கிறீர். ஜெபிக்க துவங்குங்க. ஆண்டவரே என்னையும் என் பிள்ளைகளை ரட்சிக்கும்படியாகவோ, ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. என் சத்துருக்களை அழிக்கும்படியாக என் வீட்டிலே நீர் உலாவுகிறீர், என் எல்கைகளை நீர் உலாவுகிறீர், என் பாளையத்திலே நீர் உலாவுகிறீர். ஆமென், ஆமென். நீர் என்னிடத்தில் எந்த ஒரு அசுசியும் காணக்கூடாது ஆண்டவரே. நீங்க விரும்பாத எந்த காரியம் என்னிடத்தில் இருக்கக்கூடாது ஆண்டவரே. என்னை உம்முடைய சமூகத்திலே தாழ்த்துகிறேன். என் மீது கிருபையாயிருப்பீராக. பரிசுத்த ஆவியானவருடைய உன்னத அசைவாடுதல் வெளிப்படுவதாக. மகிமையின் ஆவியானவருடைய பரிபூரண அசைவாடுதல் உண்டாவதாக. ஒவ்வொரு குடும்பங்களிலும் கர்த்தருடைய ஆவியானவர் எழுந்தருளுவீராக. நம்முடைய பயங்கரமான கிரியைகளோடு, நம்முடைய கரத்தின் வல்லமையோடு ஒவ்வொரு குடும்பங்களிலும் அதிகாரமாய் வெளிப்படுவீராக. ரீ கபலா ஷகதரனதனா ரீ லௌடகதமன ஷகரனா ரீ கபலபோ சம்தரதினகசியாதனரா. ஆசா ராஜா தான் பலவீனப்பட்ட காலத்திலே தேவனை சார்ந்து கொள்ளாமல் பரிகாரிகளை தேடுகிறான். தனக்கு யுத்தங்கள் நெருங்கி நிற்கும் போது தன் சத்துருக்களோடு சமாதானமாக வேண்டும் என்று எதிர்பார்க்கிறான். ஆனால் தேவனை சார்ந்து சத்துருக்களை அழிக்க வேண்டும் என்று அவன் விரும்பவில்லை. கடைசியில் அவனுடைய முடிவு அபத்தமாய் போய்விட்டது. அவன் இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்கிற ஆத்துமாவே, நீ முழுவதுமாக தேவனை சார்ந்து கொள். உன் மருந்து மாத்திரைகளை அல்ல, உன் பலனை அல்ல, உன் அன்னை சுற்றி இருக்கிற மனிதர்களை அல்ல, உன்னை அழைத்த தேவனை சார்ந்து கொள். பரிகாரிகளை அல்ல, உன்னை படைத்த தேவனை சார்ந்து கொள். உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு மனதோடு கர்த்தரிடத்தில் நம்பிக்கையாயிரு. அவர் உன் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். தம்மை பற்றுகிற உத்தம இருதயத்தோடு அவரை தேடுகிறவர்களுக்கு, தம்மை பற்றுகிற உத்தம இருதயத்தோடு அவரை தேடுகிறவர்களுக்கு தமது வல்லமையை விளங்க பண்ணும்படி பூமி எங்கும் அவருடைய கண்கள் உலாவி சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறது. தம்மை உத்தம இருதயத்தோடு பற்றி பிடிக்கிறவர்கள், ஆவியானவர் உத்தம இருதயத்தோடு நீ அவரை பற்றி
பற்றி பிடிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். சகோதர சகோதரி, இன்னும் ஆவியானவர் உறுதியா பற்றி பிடிங்க. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஒரு மகிமை உன்னை வந்து அடைகிறது. ஒரு பரிசுத்த மகிமை ஆளுகை செய்ய துவங்குகிறது. எல்லா தடைகளை உடைத்து போடுகிற பரிசுத்த ஆவியானவர் வல்ல பிரசனம் நிரப்புவதாக. ஆவியானுடைய வல்ல பிரசனம் நிரப்புவதாக. எல்லா தடைகளும், பாவத்தின் கிரியைகள், சாபங்கள், கட்டி வைத்திருக்கிற பிசாசின் கிரியைகள் உடைக்கப்பட்டு போவதாக, உடைக்கப்பட்டு போவதாக. ரீபலவோ சம்தரகசியா ரிகபலவோ ரப்தனகசியா துனரோ ரீபலவோ சம்துராதனரா. ஹalleluya hallelujah 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 ரிகபபன தரல ಶಿಗರದನ ರೀಬಲವೋ ಶಂದರಾದರಗಸಿಯಾತನರೋ ರಿಕಬಲ್ ಬೌಡತನಗಸಿಯಾತನರ. ஹalleluya hallelujah hallelujah hallelujah. அப்படியே சத்தத்தை உயர்த்தி ஜெபிக்க துவங்குங்க. ஆவியானுடைய மகிமை ஒவ்வொரு குடும்பங்களில் கிரியை செய்கிறது. ஆமென், ஆமென். அவர் உங்களை உருவாக்க விரும்புகிறார். ஆமென். பிதாவும் கிறிஸ்துவும் ஒன்றாய் இருந்தது போல, ஆமென், தேவனும் நீங்கள் ஒன்றாய் இணையும்படி, ஒருமை பாட்டிலே தேறினவர்களாய் நிற்கும்படி ஐக்கியத்தை சிறப்படுத்துகிறார். ஆவியானவரோடு ஒவ்வொரு நாளும் ஐக்கியப்பட்டு அவருடைய ஐக்கியத்தை தொடரும்படி, ஒரு நாள் 2 நாள் அல்ல, ஜெபம் முடிவு பரியந்தம் அவருடைய ஐக்கியத்திலே நிலைத்து நிற்கும்படி ஆவியானவர் கிருபைகளை வைக்கிறார், கிருபைகளை வைக்கிறார். ஆமென், ஆமென். அவர் கண்டித்து உணர்த்துகிற காரியம் என்னவென்றால், உன் சுய புத்தியை சார்ந்து கொள்ளாதே, உன் முழு மனதோடு கர்த்தரிடத்தில் நம்பிக்கையாயிரு, அப்பொழுது உன் காரியங்கள் எல்லாம் அவர் வாய்க்கப்படுகிறார். ரகதல ஷகரதனரன ரிகபபபப ஷகபபரதலரன ரிபபபபப. நீ மாமிச கண்ணோட்டத்தில் பார்ப்பாயானால் சோர்ந்து போவாய். நீ மாமிச சிந்தையோடு உன் பிள்ளைகளை பார்ப்பாயானால் சோர்ந்து போவாய். மாம்ச எண்ணத்தோடு உன் குடும்பத்தை பார்த்தால் சோர்ந்து போவாய். ஹalleluya hallelujah hallelujah. ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, ரிகபல சந்தர ரகசியாதனரோ, கர்த்தருடைய ஆவியானவரே, கர்த்தருடைய ஆவியானவரே, எல்லா தடைகள் உடைக்கப்படுவதாக, வான் மகிமை இப்பொழுது மூடுவதாக. ஆமென், ஆமென். முழு மனதோடு, முழு மனதோடு ஆவியானவரை சார்ந்து கொள். சீர்படுத்துகிறவர் உனக்காக எழுந்தருளியாயிற்று, ஸ்திரப்படுத்துகிறவர் எழுந்தருளுகிறார். இதோ நிலை நிறுத்துகிற ஆவியானவர் எதை எதை மாற்ற வேண்டுமோ, எந்த காரியங்களை ஒழுங்குபடுத்த வேண்டுமோ அவருடைய கரம் கிரியை செய்யும். உன்னை தாழ்த்தி என் சமூகத்தில் ஒப்புக்கொடு. உன் முழு மனதோடு என்னிடத்தில் நம்பிக்கையாயிரு. இதோ உன் காரியங்களை நான் வாய்க்க பண்ணுகிறேன் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். ರಿಕಬಲ ಶಗದರ ಮನದುರ ಲೌಡ ಸ್ಕೈಡಗತ್ತಿನದರ ರಗಂತರಾದರ ರೀಬಲ ಗಮ ಶಿಗರ ತನರ ರೀಬಲ್ ಬಹುಶ ರಗದನ್ ಕಡರಗತ್ತಿನರನ ರಿಗಬಲ ಬಹುಶ ಬಲದ ರಗಸಿಯಾತನರು ರೀಬಲದರ ನನ. ஆவியின் கண்களோடு, ஆமென், தரிசனத்தை காண்கிற கண்களோடு, ஹalleluya hallelujah hallelujah, இருதயத்தை திறந்து தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து தடைகளை நீக்கி போடுகிற வல்லமையுள்ள ஆவியானவரே, வல்லமையுள்ள ஆவியானவரே, வல்லமையுள்ள ஆவியானவரே. ரீ பல துரகமன சந்துரேதனரா ரீ லவுட ஸ்கைடகத்தினாதனரா. அப்படி ஜெபித்து கொண்டே இருங்க, ஜெபித்து கொண்டே இருங்க. அவர் 7 பொன் குத்து விளக்குகளின் மத்தியிலே உலாவுகிற கர்த்தர். ஜெபிக்கிறவர்களை சுற்றிலும் ஆவியானவர் உலாவுகிறார். ஜெபிக்கிறவர்களை சுற்றிலும் தேவ ஆவியானவர் சூழ பாளையம் இறங்கி நிற்கிறார். ஜெபிக்கிறவர்களுக்காக அவர் எழுந்தருளி இருக்கிறார். ஜெபிக்கிறவர்களுக்கு ஜெயத்தை கொடுக்கும்படியா பரிசுத்த ஆவியானவர் எழுந்தருளி இருக்கிறார். அப்படி கரங்களை தட்டி ஜெபிக்க துவங்குங்க. சோர்வுக்கு இடம் கொடாதே, சோர்வுக்கு இடம் கொடாதே. உன் மாமிசம் பலகீனம் உள்ளது, உன் ஆவியோ உற்சாகம் உள்ளது. ஆவியானவருக்கு இடம் கொடுங்க, ஆவியானவருக்கு இடம் கொடுங்க. நீ நின்று கொண்டு நானே தேவன் என்பதை அறிந்து கொள்ளுவாய். ஆமென், ஆமென், ஆமென். ரிகபலா ஷகரிதலபனா ரிகபரபோ ஷபலதரா. கர்த்தருடைய ஆவியானவர் கிரியை செய்ய விரும்புகிறார். ஆமென். உன்னால் செய்ய முடியாத காரியங்களை அவர் செய்ய விரும்புகிறார். ஹalleluya. நீ தோற்று போன காரியங்களை அவர் ஜெயமாய் முடித்து தர விரும்புகிறார். நீ போராடி போராடி சோர்ந்து போன காரியங்களை அவர் ஜெயமாய் மாற்றி தர விரும்புகிறார்.
Rakababa Shika Baba Ratala Rana Radana Lauda Hasika Baba Baratanara Riba Lauda Hamtarabo Sharadonoro Rikabalabo Shabaradara Lauda Skaida Hantaradinarabara Rikaba அவரோடு வாழ துவங்குங்க, அவரோடு உறவாட துவங்குங்க, அவருடைய சத்தத்தை கேட்க துவங்குங்க, அவருடைய ஊழியத்தை செய்ய துவங்குங்க, அவருடைய சித்தத்தை நிறைவேற்ற துவங்குங்க. அப்படி ஒப்பு கொடுத்தவர்களா இனி நான் அல்ல கிறிஸ்துவே என்னை கொண்டு வெளிப்படுவாராக. உத்தம இருதயத்தோடு உத்தமத்தோடு அவரை பற்றி பிடிக்கிறவர்களுக்கு தமது வல்லமையை விளங்க பண்ணுகிறார். உத்தமத்தோடு அவரை தேடுகிறவர்களுக்கு தமது வல்லமையை விளங்க பண்ணுகிறார். நீ தேவனோடு ஐக்கியப்பட்டிருக்கிறபடியினாலே எல்லா இருளின் கிரியைகளையும் பாவத்தின் கிரியைகளையும் உன்னை விட்டு அகற்று. நான் உன்னோடு கூட இருந்து உனக்குள்ளாய் உலாவி உன் தேவனாய் இருக்க விரும்புகிறேன், உன் தேவனாய் இருக்க விரும்புகிறேன். ரிகபலா ஷகரதன ரிகபலா உடாகதரக சியாத்தனரோ ரிபல்போ சந்திரேதரக சியாத்தனரா. Thank you Jesus, thank you Jesus. Hallelujah, 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 hallelujah. Rakabaradana ragadara bosharadana ribal bauda rakandara gasiatanaro ribal boshabara baladura lakandara gasiatanara baladura. Amen, 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 amen. Riba balataradana rakadarana ribara balaboshabara baradana gasiat. Amen, 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 amen. Hallelujah, 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 hallelujah. இந்த உயிர் உள்ள நாட்கள் எல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். இந்த உயிர் உள்ள நாட்கள் எல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். ராஜானி செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவேன். இயேசு ராஜானி செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவேன். ஆராதனை உமக்கே, ஆராதனை உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். எல்லாரும் கரங்களை தட்டி அந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உற்சாகமாய் பாடிடுவேன். ராஜா நீர் செய்த நன்மைகள் எண்ணிய துதித்திடுவேன் என்று சத்தமுயர்த்தி ராஜா நீர் செய்த நன்மைகளை எண்ணிய துதித்திடுவேன். ஆராதனை உமக்கே பரிசுத்த ஆவியானவரே, ஆராதனை உமக்கே. எல்லாரும் சத்தமா ஆராதனை உமக்கே,
ஆராதனை உமக்கு. ஆவியானவருக்கு இடம் கொடுத்து ஆராதனை உமக்கே. ஹல்லேலூயா. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கு. எந்த பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. ஆண்டவரை பார்த்து எந்த பலவீன உம் கிருபை தந்தீரையா. இயேசு ராஜா என் பலனானே, எதற்கும் பயமில்லையே. இயேசு ராஜா என் பலனானே, எதற்கும் பயமில்லையே. உற்சாகமாய் எல்லாரும் ஆராதனை உமக்கு. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. ஒவ்வொரு பிள்ளைகளை நீர் ஆளுகை செய்வீராக. ஆராதனை உமக்கே. ஹல்லேலூயா. ஆராதனை உமக்கே. அல்லேலூயா. ஆராதனை உமக்கு. ஆவியானவருக்கு இடம் கொடுத்து எல்லாரும் ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே அப்பா, ஆராதனை உமக்கே. இது சத்தமா ஆராதனை உமக்கே. உற்சாகமா எல்லாரும் ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எந்த நோயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். சத்தமா எல்லாரும் எந்த நோயிருள்ள. பரிசுத்த ஆவியானவரே, இந்த நாள் நம்முடைய பிரசன்னம் ஒவ்வொரு பிள்ளைகளை மூடுவதாக, ஒவ்வொரு பிள்ளைகளை தொடுவீராக. நம்முடைய பிரசன்னம் ஆளுகை செய்யட்டும் ஆண்டவரே. இந்த நாளில் எல்லா தடைகளும் உடைக்கப்படுவதாக. நம்முடைய கல்வாரி சிநேகம் ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகளை மூடும்படியா ஜெபிக்கிற ஆண்டவரே. எல்லா கட்டுகளை உடைவதாக. ஆவியில விடுதலை உண்டாகட்டும் ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென். ஆராதனை உமக்கு. விட்டு கொடுத்து எல்லாரும் ஆராதனை உமக்கு. ஒவ்வொரு பிள்ளைகளும் தொடுவீராக ஆண்டவரே. ஆராதனை உமக்கு, ஆராதனை உமக்கே. அல்லேலூயா. ஆராதனை உமக்கு. ஆவியானவரே ஆராதனை. Thank you Jesus. ஆராதனை, ஆராதனை உமக்கே. ஆராதனையில் பிரியப்படுகிற தெய்வமே, ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே தொடுவீராக. இந்த வேளையில் ஆண்டவரே நம்முடைய சமூகத்தில் ஆராதித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆவியின் வல்லமையினாலே நிரப்புவீராக. ஆவியின் வல்லமையினால் நிரப்புவீராக. ஆவியின் அச்சாரத்தினாலே நிரப்புவீராக. ஒரு அபிஷேகத்தினாலே மூடுவீராக. எல்லாரும் விடுதலையோடு கரங்களை தட்டி ஆவியானவருக்கு இடம் கொடுத்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க பாப்பா. நீங்க துதிக்க துதிக்க துதிக்க, நீங்க கரங்களை தட்டி ஜெபிக்க ஜெபிக்க உங்கள் ஆவியிலே ஒரு விடுதலை கடந்து வரும் இயேசுவின் நாமத்தினாலே. ஓ ரீமா லாரா ஷாகா லாரா. எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க பாப்பா. ஆண்டவரே மகு சோதரா சோதரா சோதரா. அப்பா மகு சோதரா. ஒவ்வொரு பிள்ளைகளை ஆளுகை செய்வீராக. ஒவ்வொரு பிள்ளைகளை நிரப்புவீராக ஆண்டவரே. ஹalleluya hallelujah hallelujah. ஓ ரீமா லாரா ஷாகா லாரா. ஓ ரீமா லாபா ஷாகா லாரா. ஒவ்வொருவரையும் தொடுங்கப்பா. ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்ய ஆண்டவரே. ஆமென் ஆண்டவரே. ஆமென் ஆண்டவரே. இந்த தொடர் ஜெபத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஒரு வித்தியாசம் உண்டாவதாக. விடுதலை உண்டாவதாக இயேசுவின் நாமத்தினாலே. ஒரு மெய்யான ஜெயம் உண்டாவதாக இயேசுவின் நாமத்தினாலே. ஒவ்வொருடைய ஆவியில் விடுதலை உண்டாவதாக இயேசுவின் நாமத்தினாலே. ஒவ்வொருடைய ஆத்மாவில் விடுதலை உண்டாவதாக இயேசுவின் நாமத்தினாலே. ஒவ்வொருடைய சரீரத்தில் விடுதலை உண்டாவதாக. கட்டப்பட்டிருக்கிற அனுபவங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் மாறி போவதாக. ஒவ்வொருவரும் ஆண்டவரே ஆமென். கட்டுகள் அவிழ்க்கப்பட்டவர்களாய் உம்மை ஆராதிக்க, விடுதலையோடு ஜெபிக்க ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே கர்த்தர் உதவி செய்வீராக. ஓ ரீமா லாபா ராஷாகாலா ரீமா லாபா ராஷாகாலாரா. ஓ ரீமா லமா லிமா லாபா ராஷாகாலாரா. அன்னி பரிசுத்த ஆவியானவரே, அன்னி பரிசுத்த ஆவியானவரே. ஆமென் ஆமென் ஆமென். ஓ ரீமா லா ராஷாகாலாரா. கர்த்தருடைய வல்லமை மேல் இறங்கி வருகிறது. கர்த்தருடைய வல்லமை இறங்கி வருகிறது. பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை அனல் மூட்டி எழுப்பி விடு. அனல் மூட்டி எழுப்பி விடு. ஆமென். மங்கி எறிவது ஆண்டவருடைய விருப்பம் அல்ல. எழும்பி பிரகாசி. ஆத்மாவே உன் ஒளி வந்தது. கரங்களை தட்டி துதி. நன்றி தகப்பனே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய அளவில்லாத வல்லமையினாலே இப்பொழுது
சடுதியாய் மூடுவீராக. சடுதியாய் உடைய அபிஷேகம் மூடட்டும் ஆண்டவரே. விட்டு கொடுத்து கரங்களை தட்டி ஜபிங்க. கரங்களை தட்டி ஹalleluya. ஓ ரீமா லாபா ராஷா காலாரா. இழந்து போன ஜபாவே, இழந்து போன கிருபைகள், இழந்து போன அபிஷேகம் பெற்றுக்கொள். ஆண்டவர் தருகிறார், மீண்டும் தருகிறார். உன்னை உயிர்ப்பிக்கிறார், உன் ஆவியிலே உயிரடைகிறாய். இயேசுவின் நாமத்தினாலே உன் சோர்வுகள் விலகுகிறது, சோர்வின் ஆவிகள் வெளியேறுகிறது. பொல்லாத வல்லமை வெளியே போ இயேசுவின் நாமத்தினாலே. ஓ கட்டளை போடுகிறேன், வெளியே போ. ஆவி ஆத்ம சரீரத்தை விட்டு வெளியே போ இயேசுவின் நாமத்தினாலே. ஒவ்வொருடைய ஆவியிலும் ஒரு அக்கினி பாய்வதாக. விட்டுக்கொண்டு ஜெபி ஹalleluya. ஆவியிலே அக்கினி பாய்வதாக, பரிசுத்த அக்கினி பாய்வதாக. மோசேயுடைய முட்செடியை சுற்றிலும் அக்கினி பற்றி பிடித்தது போல இப்பொழுது பற்றி பிடிக்கிறது. உன்னை சுற்றிலும் அக்கினி, பரிசுத்த அக்கினி பற்றி பிடிக்கிறது. பெற்றுக்கொள். கரங்களை தட்டி ஆமென். கரங்களை தட்டி பெற்றுக்கொள். கர்த்தர் அக்கினினாலே உனக்கு உத்தரவு கொடுக்கிறார். இயேசுவின் நாமத்தினாலே பரிசுத்த அக்கினி உன் மேல பலமா இறங்கி வருகிறது. ஓ ரீமா லீபா லா ராஷா காலா ரீமா லா கபோ கடரபோ ஷபா லமா லிமா லபரா. ஓ ரீமா லா ராஷா காலாரா. ஆமென் 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 ஆமென். உனக்கு முன்பதாக வெண்கல கதவுகள் உடைகிறது, வெண்கல கதவுகள் உடைகிறது. உனக்கு முன்பதாக இரும்பு தாழ்பால்கள் முறிக்கப்படுகிறது. அந்த காரத்தில் இருக்கிற பொக்கிஷத்தை, ஒளிப்படத்தில் இருக்கிற புதையல்களை உன் கரத்தில் ஆண்டவர் கொடுக்கிறார், உன் கரத்தில் ஆண்டவர் கொடுக்கிறார். கரங்களை தட்டி பெற்றுக்கொள். பரிசுத்த பிதாவே, ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு ஆண்டவர் வெண்கல கதவுகளை உடைக்கிறதற்காக சோத்திரம். உடைகிறது சகோதரி, உனக்காய் உடைகிறது. ஆமே. இருளின் அனுபவங்கள் எல்லாம் மாறி போகிறது. நீ வெளிச்சத்துக்குள்ளே கடந்து வருகிறாய். நீதியின் சூரியனா இருக்கிறாய். இயேசுவின் வெளிச்சத்துக்குள்ளாய் நீ கடந்து வருகிறாய். கர்த்தர் வெளிச்சத்துக்குள்ளே நடத்துகிறார். இயேசுவின் நாமத்தினாலே இருள் அகன்று போகிறது, அக்கினி இறங்குகிறது. ஓ ரீமா லா ராஷா காலா ரீமா லா காலா ரிஷா காலா ரீமா லாபா ராஷா காலாரா. ஓ ரீமா லாபா ரிஷா காலாரா. ஆமென் 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 ஹalleluya. வல்லமை உண்டு அற்புத வல்லமை இயேசுவே இரத்தத்தா. வல்லமை உண்டு அற்புத வல்லமை ஆட்டுக்கோட்டையின் இரத்தத்தினார். வல்லமை உண்டு அற்புத வல்லமை இயேசுவே இரத்தத்தார். வல்லமை உண்டு அற்புத வல்லமை ஆட்டுக்கோட்டையின் இரத்தத்தினார். பொழிந்தேடும் வல்லமை உன்னதத்தின் ஆவியின் வல்லமை. சத்தமுயர்த்தி பொழிந்தேடும் உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை தேவை தேவா. தாரும் தேவா, தேவை தேவா. இப்போ வாட்சையோடு கேள எல்லாரும். தேவை தேவா, இப்போ தாரும் தேவா. கரங்களை தட்டி போலி தேடும் உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் சத்தமுயரட்டும். போலி தேடும் உன்னதத்தின் ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, போலி தேடும். விட்டுக்கொடு ஆவியானவருக்கு. பரிசுத்த ஆவியானவரே, வாஞ்சையோடு கூட இந்த பாடலை பாடிக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் ஆண்டவரே ஒரு வல்லமை இறங்குவதாக, ஒரு பரிசுத்த வல்லமை இறங்குவதாக. ஒவ்வொரு பிள்ளைகளுடைய சரீரத்தில் ஒரு வல்லமை இறங்குவதாக. இப்பொழுது அசுத்த ஆவியின் கட்டுகள் எல்லாம் அவிழ்ந்து மாறுவதாக. மந்திர வல்லமைகள் அழிந்து மாறுவதாக. சர்ப்பத்தின் வல்லமைகள் அழிந்து மாறுவதாக. இயேசுவின் நாமத்தில் அழிந்து மாறுவதாக. சரீரத்தை விட்டு வெளியேறுவதாக. இப்பொழுதே விடுதலை உண்டாவதாக. ஆவியிலே போராடுகிற எல்லா அசுத்த ஆவிகளையும் இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுதே கடிந்து கொள்ளுகிறேன். இப்பொழுதே மாறி போவதாக. ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஓ ரீமா லாபா ராஷா காலாரா. அப்படியே விட்டு கொடுத்து எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க பாப்பா. ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஓ ரீமா லா ராஷா காலாரா. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. ஆவியில விடுதலை உண்டாகட்டும்,
ஆவியில விடுதலை உண்டாகட்டும். எல்லா விதமான போராட்டங்களும் வானத்தில் பொம்மைகளும் சகல அதிகாரமுடைய இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாகி போகிறது, நிர்மூலமாகி போகிறது. ஆமென். எல்லா துறைதனங்களை அதிகாரங்களை சிலுவைகளை ஜெயமாண்ட இயேசுவின் நாமத்தினாலே எல்லா பிசாசின் கிரியைகள் அழிக்கப்படுகிறது, அழிக்கப்படுகிறது. ஆமென். வீடுகளில் ஜெபிக்கிற வேளையில் வீட சுற்றிலும் அக்கினி இறங்கி வருகிறது இயேசுவின் நாமத்தினாலே. உன்னத வல்லமை இறங்கி வருகிறது இயேசுவின் நாமத்தினாலே. விடுதலை உண்டாகிறது. கரங்களை தட்டி பெற்றுக்கொள், கரங்களை தட்டி விடுதலை பெற்றுக்கொள். பரிசுத்த ஆவியானவர் விடுவிக்கிறார் இயேசுவின் நாமத்தினால். விடுதலை உண்டாகிறது. ஹalleluya, ஹalleluya. ஓ ரீமா லீமா லா ரா ஷாகாலாரா. ஆமென் ஆண்டவரே, ஆமென் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரா, 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 ஸ்தோத்திரா. ஆமென். ஹalleluya, ஹalleluya. கர்த்தர் நல்லவர். ஹalleluya. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த தொடர் ஜெபத்திலும் நம்மோடு கூட இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக, அற்புதங்களை காண செய்யும்படி எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஹalleluya. உற்சாகமா எல்லாரும் கரங்களை தட்டி இருக்கிற பலத்தோடு ஆமென் கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆண்டவரே மக்கு ஸ்தோத்திரா, ஸ்தோத்திரா, ஸ்தோத்திரா. எங்களோடு இணைந்திருக்கிற ஆண்டவரே, இந்த சத்தம் கேட்டு ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே, இந்த நொடி பொழுதில் அற்புதம் நடக்கும்படியாக நாங்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஆமென். ஹalleluya. இந்த 21 நாள் ஜெபத்திலையும் தொடர்ந்து கலந்து கொள்ளுகிற ஒவ்வொருவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். வீடுகள் ஆன்லைனில் இருந்தும் வேலை செய்கிற இடங்களிலும் இருந்தும் ஜெபித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் கூட நாம் ஒரு வேத பகுதியை தியானிக்க போகிறோம். 1 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 8வது வசனம் முதல். எப்படியெனில் ஒருவனுக்கு ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வசனமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலேயே அறிவை உணர்த்து வசனமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே விசுவாசமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே குணமாக்கும் வரங்களும், வேறொருவனுக்கு அற்புதங்களை செய்யும் சக்தியும், வேறொருவனுக்கு தீர்க்க தரிசனம் உரைத்தலும், வேறொருவனுக்கு ஆவிகளை பகுத்தறிதலும், வேறொருவனுக்கு பற்பல பாஷைகளை பேசுதலும், வேறொருவனுக்கு பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுதலும் அளிக்கப்படுகிறது. அல்லேலூயா. ஆவியானவர் ஒருவரே. ஆவியானவர் யாரு? கர்த்தர். கர்த்தர் ஆவிக்குரிய வரங்களையும் கொடுக்கிறார், ஆவிக்குரிய கனிகளையும் கொடுக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் வந்து ஒரு மனிதன் மேல் அமரும் போது அந்த மனிதனுக்கு ஆவிக்குரிய கனிகளும் கொடுக்கிறார், வரங்களையும் கொடுக்கிறார். இந்த நாள்ல இந்த வேத பகுதியில் நாம் படிக்கும் போது ஆவிக்குரிய வரங்களை குறித்து கொரிந்து சபைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் விளக்கி சொல்லுவதை குறித்து பார்க்க முடியும். ஆவியானவரால இந்த இடத்துல 9 விதமான வரங்களை குறித்து தெளிவாக அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லி கொடுக்கிறாப்புல. 9 விதமான வரங்களை ஆவியானவர் கொடுக்கிறார் என்று சொல்லி. அல்லேலூயா. இது சபைகளிலே மிகவும் தேவையான முக்கியமான ஆவிக்குரிய வரங்கள். இந்த வரங்கள் சபைகளில் இருக்க வேண்டும். ஒரு விசுவாசியா இருக்கிற ஒரு பிள்ளை இந்த வரங்களை பெற்றவர்களாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. இதிலே 9 விதமான வரங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 9 விதமான வரங்களையும் 3 பகுதியாக நாம் பிரிக்க முடியும். ஒன்று வெளிப்பாட்டு வரம் என்று ஒரு பகுதியும், இரண்டாவது
செயல்படுகிற வரங்கள் என்று சொல்லி இரண்டாவது பகுதியும், மூன்றாவது பேசும் வரங்கள் என்று சொல்லி மூன்றாவது பகுதி, இப்படி 3 பகுதியாய் நாம் பிரிக்க முடியும். அல்லேலூயா. இதுல பாருங்க, தெளிவாய் படிக்கும்போது வெளிப்பாட்டு வரத்துல ஞானத்தை போதிக்கு வரம், அறிவை உணர்த்து வசனம், ஆவிகளை பகுத்தறிகள், இதெல்லாம் எதுல செயல்படும்? வெளிப்பாட்டு வரத்துல செயல்படும். செயல்பாட்டு வரத்துல இதெல்லாம் செயல்படும் பாத்தீங்கன்னு சொன்னா, குணமாக்கு வரம், அற்புதங்களை செய்கிற சக்தி, விசுவாசம், இந்த வரங்கள் செயல்படும். அதே போல பேசும் வரங்கள்ல தீர்க்க தரிசன வரம், பற்பல பாஷைகளை பேசுகிறல், பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுகிறல், இப்படி 3 வரங்களும் செயல்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப இந்த நாள்ல நம்ம இந்த வரங்களை குறித்து மிகவும் சுருக்கமாய் நாம தியானித்து நாம இந்த ஆவிக்குரிய வரங்களுக்காக நாம ஜெபிக்க போகிறோம். அல்லேலூயா. இந்த 9 விதமான வரங்களும் அதுல 3ஆய் பிரிக்கப்பட்டிருக்கும். 3ஆய் பிரிக்கப்பட்டதுல முதலாவது வெளிப்படுத்தல் வரம். முதல்ல என்ன வரம்? வெளிப்படுத்தல் வரம். அல்லேலூயா. அதுல என்ன வரத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது? ஒருவனுக்கு 8வது வசனத்தை படிங்க. ஒருவனுக்கு ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வசனம். அல்லேலூயா. இது ஒரு வரம், ஞானத்தை போதிக்கிற வசனம். இந்த உலகத்துக்குரிய ஞானம் அல்லாத வண்ணமாய் பரத்திலிருந்து வருகிற அந்த மெய்யான ஞானத்தை போதிக்கிற ஒரு வசனத்தை சொல்லிக் கொடுக்கிற ஒரு அறிவு. அல்லேலூயா. இது பரத்திலிருந்து கொடுக்கப்படுகிற ஒரு வரம். எல்லாருக்கும் இந்த வரம் செயல்படாது. இந்த வரமானது பாருங்க, எந்த ஒரு இடத்திலையும் பேசும்போது அந்த பரலோக ஞானத்தை மாத்திரம் பேசுவார்கள். இந்த நாட்கள்ல போதகர்கள் மத்தியில் செயல்படுகிறது அநேக அந்த வேதத்தை தியானிக்கிற, வேதத்திலே காத்திருக்கிற அந்த பிள்ளைகள் மத்தியிலும் இந்த ஞானத்தை போதிக்கிற வரமானது அதிகமாய் செயல்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. எந்த ஒரு இடத்துல போனாலும் சரி, சின்ன ஒரு காரியத்தையும் பார்த்து அந்த இடத்தை குறித்து, பரலோக ராஜ்யத்தை குறித்து சொல்லிக் கொடுக்கிற அந்த ஞானத்தை போதிக்கிற வரம். அல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு இடத்துல கடந்து போறாப்புல, மார்ஸ் மேடைக்கு பக்கத்துல போய் நிக்கிறாப்புல. அந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது அறியப்படாத தேவன் என்று சொல்லி. உடனே ஒரு பிரசங்கத்தை அந்த இடத்துல ஸ்டார்ட் பண்றாரு. நீங்க அறியப்படாத தேவன் என்று ஒன்று எழுதி இருக்கிறீங்க இல்ல, அந்த அறியப்படாத தேவனை குறித்து நான் அறிந்திருக்கிறேன், அதை சொல்லித்தாரேன்னு சொல்லி அழகா பக்குவமாட்டு அந்த பரலோக ஞானத்தை குறித்து, தேவனை குறித்து சொல்லிக் கொடுக்கிறார். அல்லேலூயா. இது பரலோகத்திலிருந்து கொடுக்கப்படுகிற அந்த தெய்வீக ஞானம். அல்லேலூயா. ஒன்று ஞானத்தை போதிக்கிற வசனம், அறிவு. அல்லேலூயா. இரண்டாவது அறிவை உணர்த்தும் வசனம். இந்த உலகத்துல எத்தனையோ புத்தகங்கள் எல்லாம் படிச்சு நல்ல அறிவுள்ளவர்களா இருக்கிறாங்க. ஆண்டவரை அறிந்த பிள்ளைகள் அவர்களுக்கு முன்பதாக நிற்க வேண்டும் என்றால் அறிவுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. பேதைகளாய் இருக்கிற, பைத்தியமாய் இருக்கிற ஜனங்களை ஆண்டவர் வேறுபரித்து எடுக்கிறார். அவர்களை கொண்டு அவர்களுக்கு முன்பதாய் விடும்போது அவர்கள் அறிவுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். அறிவுள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அறிவை உணர்த்தும் வசனம் வரம் கிரியை செய்ய வேண்டும். அல்லேலூயா. மீன் பிடித்து கொண்டிருந்த பேதுருவை படித்த மனிதர்கள் மத்தியில கொண்டு ஆண்டவர் பேச வைத்திருக்கிறார் என்று சொன்னால் இந்த அறிவை உணர்த்துகிற வசனமானது செயல்பட்டது. அல்லேலூயா. மூன்றாவது ஆவிகளை பகுத்தறிகிற வரம். ஆவிகளை பகுத்தறிகிற வரம். எல்லாரையும் பார்த்த உடனே எல்லாரும் ஒரே ஆவியில இருக்கிறாங்கன்னு கணக்கு போடக்கூடாது. அல்லேலூயா. ஆவிகளை பகுத்தறிகிற வரம் நமக்கு அவசியம். இதெல்லாம் முக்கியமான வரங்கள். முக்கியமான வரங்களை நாடுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆவிகள்ல ஒண்ணு மனுஷ ஆவி உண்டு. நம்ம மாமிசத்திலேயே திங்க் பண்ணி நாம பேசுற ஒண்ணு ஆவி. இரண்டாவது என்னது பாருங்க, பரிசுத்த ஆவியானவளால் பேசுகிற ஒரு ஆவி, பரிசுத்த ஆவியின் மூலமாய் பேசுகிறது. அடுத்தது என்னது அசுத்த ஆவி. அசுத்த ஆவியில பல ரகம் இருக்குது. வஞ்சிக்கிற ஆவி, பொய்யின் ஆவி, விபச்சாரத்தின் ஆவி, அதாவது முரட்டாட்டத்தின் ஆவி,
குறை சொல்லுகிற ஆவி, நிறைய ஆவி இருக்குது. இதுல இந்த ஆவிகளை பகுத்தறிகிற வரம் நமக்குள்ள இருக்கணும். அல்லேலூயா. ஒரு மனுஷன் வர்றானா இவன்ட என்ன ஆவி செயல்படுது, அந்த ஆவியை நம்ம கண்டுபிடித்து அதற்கு தகுந்த போல நாம ஹேண்டில் பண்ண நமக்கு தெரியணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப ஆவிகளை பகுத்தறிகிற வரம் நமக்கு இருக்கணும். இயேசு சிலுவையில அடிக்கப்படும்படியே கடந்து போறாரு. அந்த நேரத்தில் எனது அன்பாட்டு வந்து ஒரு ஆள் யாரு சொல்றா, பேதுரு சொல்றாரு, ஆண்டவரே நீரெல்லாம் சிலுவையில அடிக்கப்படக்கூடாது. நம்மளா இருந்தா நினைப்போம், பாவம் நம்ம கஷ்டப்பட போறத பார்க்க முடியாம அன்பாட்டு சொல்றாருன்னு சொல்லி. ஆனா ஆண்டவர் பார்த்துக்கிட்டாரு, அப்பாலே போ சாதானே, எனக்கு பின்னாக போ, தேவனுடைய சித்தத்தை செய்ய விடாம தடை செய்கிறார். ஆண்டவர் அந்த ஆவி என்னன்னு பகுத்தறிந்தாரு. அன்பாட்டு வந்தாலும் சரி, நாம அது என்ன ஆவி, எங்கள்ட்ட என்ன ஆவி செயல்படுது அதை கண்டுபிடிக்கணும்னு சொன்னா ஆவிகளை பகுத்தறிகிற வரம் வேண்டும். அல்லேலூயா. அப்ப பாருங்க, இந்த வெளிப்படுத்தல் வரத்துல 3 வரங்கள். ஒன்னு என்னது? ஞானத்தை போதிக்கிற வரம், அறிவை உணர்த்து வசனம், ஆவிகளை பகுத்தறிகுதல். அல்லேலூயா. அடுத்து பாருங்க, செயல்பாட்டு வரத்துல 3 சொல்லப்பட்டிருக்கிறது. செயல்படுகிற வரம் அது ஒன்றது குணமாக்குகிற வரம். குணமாக்குகிற வரம், வியாதியஸ்தர்கள் மேல் கைகளை வைக்கும் போது அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள். அதுல அழகா வேதவசனம் சொல்லியிருக்கும், குணமாக்கும், படிங்க, அது குணமாக்கும். குணமாக்கும் வரங்களும், வரங்கள், வரங்கள் சொன்னாலே நிறைய, குணமாக்குற வரத்துல நிறைய உண்டு. இப்ப நம்ம மருத்துவமனை இருக்கு தெரியுமா, பல்லுக்கு ஒரு டாக்டர், அதே போல கிட்னிக்கு ஒரு டாக்டர், காற்றுக்கு ஒரு டாக்டர். அத மாதிரி ஆண்டவர் தனித்தனியா பாற்ற கிருபைகளை வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. குணமாக்கும் வரங்கள், குணமாக்குற வரத்திலே அநேக பகுதிகள் ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. சிலர் இடத்துல போயாச்சுன்னு சொன்னா அவங்க ஜெபிச்சா இப்படிப்பட்ட வியாதி மாறி போயிடும். அவங்க அதுல நல்ல தேர்னவங்க. அந்த பாஸ்டர்ட்ட போயாச்சுன்னு சொன்னா அவர் இந்த காரியத்துக்காக ஜெபிச்ச அற்புதம் நடக்கும். ஆமீன். கற்பத்தின் கனி பிள்ளை இல்லாம போயாச்சுன்னு சொன்னா அவன் அந்த பாஸ்டர் ஜெபம் பண்ணியாச்சுன்னு சொன்னா ஆண்டவர் கற்பத்தின் கனியை கொடுக்கிறாரு. அப்படின்னு சில காரியங்கள்ல அவங்க நல்ல ஒரு முக்கியமானவங்களா இருப்பாங்க. அல்லேலூயா. அப்படிப்பட்டவங்க குணமாக்கும் வரம் உடையவர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப குணமாக்குற வரம் யாருக்கெல்லாம் முக்கியமா தேவை? இந்த சுவிசேஷம் சொல்றவங்களுக்கு, ஆத்மாக்கள் ஆதாயப்படுத்த விருப்பப்படுறவங்களுக்கு என்ன வரம் வேணும்? குணமாக்குற வரம் கண்டிப்பா வேணும். அல்லேலூயா. இரண்டாவது, அற்புதங்களை செய்கிற சக்தி. இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை, சடன்லி, உடனே அற்புதம், உடனே அற்புதம். ஒரு பிசாசு பிடிச்சவங்களை கொண்டு வந்தாச்சுன்னா ஜெபிச்சா உடனே அற்புதம் நடக்கணும், உடனே கிரியை நடக்கணும், ஸ்பாட்ல கிரியை நடக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமையை சடன்லி வெளியில கொண்டு வர்றது என்னது? அற்புதங்களை செய்கிற சக்தி. அல்லேலூயா. இந்த வாரம் இந்த சுவிசேஷகர்கள், பெரிய பெரிய கன்வென்ஷன் மீட்டிங் பேசுறவங்க, பெரிய பெரிய ஸ்பாட்ல போய் நிக்கிறவங்க, இவங்களுக்கு இந்த வரம் கண்டிப்பா செயல்படணும். அல்லேலூயா. செயல்பட்டாதான் அந்த ஸ்பாட்ல ஜனங்கள் எல்லாரையும் ஆண்டவருக்கு ஆதாயப்படுத்த முடியும். அல்லேலூயா. அப்ப அற்புதங்களை செய்கிற சக்தி என்று ஒரு வரம் இருக்கிறது. அதுக்கு பின்பதாக விசுவாசம்னு சொல்ற வரம். இது எந்த வரத்துல இருக்கு? செயல்பாட்டு வரத்துல விசுவாசம்னு சொல்ற வரம். விசுவாசம்னு சொல்லும் போது பிசாசுகளும் ஆண்டவரை விசுவாசிக்குது. நமக்கு இருக்கிற அந்த விசுவாசத்தை வர்த்திக்க பண்றதல்ல இந்த வரம். இந்த வரத்தை குறித்து நீங்க புரிஞ்சுக்கணும். நம்மகிட்ட கொஞ்சம் விசுவாசம் இருக்கு, இதை வர்த்திக்க பண்றது அல்ல. இந்த வரம் பரத்திலிருந்து வருகிற விசுவாசம், பரத்திலிருந்து மேலிருந்து வந்து வெளியில செயல்படணும். எப்படி? நடக்கவே செய்யாதுன்னு சொன்னாலும் இந்த வரம் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா நடக்கும். இது கண்டிப்பா நடக்கும். இன்னைக்கு இல்ல நாளைக்கு, நாளைக்கு இல்ல மறுநாள் கண்டிப்பா நடக்கும். அல்லேலூயா. ஒரு விசுவாசம். அல்லேலூயா. ஆபிரகாம் பாருங்க, விசுவாசித்தது போல இந்த விசுவாசத்தை என்ன ஆண்டவர் கானான் தேசத்துக்கு கொண்டு போவார். அல்லேலூயா. அந்த விசுவாசம் அது மாத்திரமல்ல, எலியா சோர்ந்து போனாலும் அங்க போய் கேரி தாற்றங்கர்ல போய் இருக்கும்போது இறைச்சி துண்டை களவாண்டுட்டு போற காக்கா இறைச்சி துண்டை கொண்டு வரணும்ல விசுவாசம். விசுவாசம் எனக்கு காக்கா கொண்டு
வரான். விசுவாசம் அந்த இடத்துல காத்திருக்கிறான். அப்ப அந்த விசுவாசம்னு சொல்றது நடக்காதுன்னு சொல்ற காரியங்களும் நடக்கும்னு சொல்லி நம்பி இருக்கிறது தான் விசுவாசம். அல்லேலூயா. தானியேல் அதே போல சிங்கக்கபிக்குள்ள போடு, ஆனாலும் என்ன ஒண்ணும் செய்யாது. நீ அக்கினிக்குள்ள போடு, ஆனாலும் என்ன ஒண்ணும் செய்யாது. அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் பரத்திலிருந்து கொடுக்கப்படுகிற விசுவாசம். இது ஒரு வரம். அல்லேலூயா. இந்த விசுவாசம் ஊழியக்காரங்களுக்கு வேணும், விசுவாசிகளுக்கு கண்டிப்பா வேணும். அல்லேலூயா. ஊழியக்காரங்களையும் கண்டிப்பா வேணும். என்னது, இன்னைக்கு ஒரு ஆத்மா வரும், ஐயோ ஆத்மா வரலையே, இனிமேல் அப்ப கூட்டம் நடத்தாண்டமோ அப்படின்னு சோர்ந்து போகாம இருக்க இந்த விசுவாசம் வர இருந்தா ஆண்டவர் அழைச்சிருக்கிறார், ஆத்மாக்களை தானா கொண்டு வருவார். இன்னைக்கு இல்லை நாளைக்கு வரத்தான் செய்யும் அப்படின்னு சொல்லி காத்து இருக்கிறவர். அல்லேலூயா. ஒரு ஆள் வியாதியோடு ஆண்டவர் சுகத்தை தருவாருமா, அந்த வியாதி சுகமே படுத்த முடியான்னு டாக்டர் சொல்லியிருப்பாங்க. ஆனாலும் இல்லம்மா ஆண்டவர் சுகம் தருவாருமா, இன்னைக்கு இல்லை நாளைக்கு சுகம் தருவார், நான் நம்புறேன் அப்படின்னு சொல்லி ஜபிக்க வைக்கிறது. அல்லேலூயா. அப்ப விசுவாசம் செயல்பாட்டு வரம் ஒன்று இருக்கிறது. அல்லேலூயா. அதுக்கு பிறகு என்னது, இந்த இடத்துல பேசும் வரங்கள்ல முதலாவது என்னது, தீர்க்க தரிசன வரம். நேற்றைய தினத்துல நம்ம தீர்க்க தரிசன வரத்தை குறித்து நம்ம பார்த்தோம். தீர்க்க தரிசன வரம் வரும் காரியங்களை அறிவிப்பது. ஒரு தனிநபருக்கோ அல்லது சபைக்கோ ஒரு குடும்பத்துக்கோ அல்லது தேசத்துக்கோ பாருங்க, வரும் காரியங்களை அறிவிப்பதுதான் தீர்க்க தரிசன வரம். அல்லேலூயா. தீர்க்க தரிசன வரத்தை நாடுங்கள் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லி இருக்கிறார்கள். அல்லேலூயா. தீர்க்க தரிசன வரத்தை பேச விருப்பப்படுறவங்க என்ன செய்யணும்னு சொன்னா, இந்த நாவை பரிசுத்தமா பாதுகாத்து கொள்ளணும். இந்த நாவை பரியாசமான பேச்சுக்கள், இந்த பரியாசக்கார உட்கார்ற இடம், இந்த காரியங்கள் இருந்து அரட்டை அடிச்சுட்டு இருக்க கூடாது. இந்த நாவு எப்பொழுதும் பரிசுத்தமா இருக்கணும். அது மட்டும் இல்ல, தீர்க்க தரிசனம் பேசுகிறவர்கள் தேவனுடைய நாவா இருக்கிறார்கள். நல்லா புரிஞ்சுக்கணும் இது. அதாவது தேவ ஆவியானுடைய நாவு எப்பவுமே பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் எப்படிதான் இருக்கணும், சும்மா யதார்த்தமா பேசினாலும் அந்த வார்த்தை தீர்க்க தரிசன வார்த்தையா தான் வந்துட்டு இருக்கணும். அப்ப இந்த நாவை வீணாட்டு நம்ம எந்த இடத்துல இருந்து நம்ம தமாஸ் பேச்சோ இந்த காரியங்கள் இடம் கொடுக்க கூடாது. அமைதியாட்டு. ஏன்னா இந்த நாவை ஆவியானவருக்கு நம்ம பிரதிஷ்டையா ஒப்பு கொடுத்திருக்கிறோம். இந்த நாவை ஆண்டவருடைய வாயா ஒப்பு கொடுத்திருக்கிறோம். யாருடைய வாயா? பரிசுத்த ஆவியானுடைய வாயா ஒப்பு கொடுத்திருக்கிறோம். வாயா ஒப்பு கொடுத்திருக்கிறதுனால நம்ம இந்த நாவை குறித்து கவனமா இருக்கணும். ஏன்னா இந்த நாவல இருந்து ஆண்டவர் பேசணும். ஒரே ஊற்றுல இருந்து ரெண்டு விதமான தண்ணி சுரக்காது. அல்லேலூயா. தீர்க்க தரிசனம் பேசிக்கிட்டு ஜாலி அப்படி இருக்காது. அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கிடணும். இந்த நாவை ரொம்ப கவனமாய் பயன்படுத்த வேண்டும். அல்லேலூயா. அதுக்கு அப்புறம் பாருங்க, இரண்டாவது பற்பல பாஷைகளை பேசுதல். அந்நிய பாஷை, பற்பல பாஷைகள் தனி ஒரு மனுஷனுடைய பக்தி விருத்திக்கு ஏதுவாக இந்த பாஷைகளை ஆண்டவர் கட்டளையிடுகிறார். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, மூன்றாவது பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுகிற வரம். இந்த பேசும் வரங்கள்ல என்ன வரும்? பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுகிற வரம். சிலவங்களுக்கு ரெண்டு வரமும் செயல்படும். எப்படி? பாஷைகளை பேசு வரமும் கூட பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுகிற வரமும் செயல்படும். நான் இடையில கேட்டிருக்கிறேன், ஒரு ஊழியக்காரர் அவர் வந்தாச்சுன்னு சொன்னா அவர் பேசுற அந்நிய பாஷைய அப்படியே பாஷை வியாக்கியானம் பண்ணி தமிழ்ல சொல்லுவாராம். பிறர் ஒரு ஆளு அந்நிய பாஷை பேசும்போது அந்த பாஷைய அப்படியே வியாக்கியானம் பண்ணி சொல்லுவாராம் தீர்க்க தரிசனமாய். அப்ப பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுகிற வரத்தை நாம நாடணும். சபையில 4 பேர் அந்நிய பாஷை பேசுறாங்கன்னா அவங்க என்ன பேசுறாங்க, அந்த பாஷைய நம்ம வியாக்கியானம் பண்ணி சொல்லுகிற வரத்தை நம்ம நாட வேண்டும். அல்லேலூயா. அப்ப ஆவியானவர் இவ்விதமாய் 9 விதமான வரங்களை நமக்கு சபைக்குள்ள வச்சிருக்கிறார். அல்லேலூயா. நம்ம இந்த வரங்கள்ல வளரணும். என்னைக்கு வந்திருந்து கொஞ்ச நேரம் அப்படியே கையை தட்டி அந்நிய பாஷையை மட்டும் பேசிட்டு அப்படி போகக்கூடாது. 9 விதமான வரங்களை வச்சிருக்கிறாரு. அவனுடைய பிரோஜனத்துக்கென்று ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. அப்ப நீங்க என்ன வரம் உங்களுக்கு வேணுமோ நீங்க வாஞ்சித்து கேட்டீங்கன்னு சொன்னா நிச்சயம் 100% கிரியை செய்யும். நிச்சயம் 100% கிரியை செய்யும். நான் சொல்றேன் 100% கிரியை செய்யும். நீங்க வாஞ்சித்து கேட்டீங்கன்னா ஆண்டவர் நிச்சயம் உங்களுக்கு ஆவிக்குரிய கிருபை வரங்களை தருவார். அல்லேலூயா. அல்லேலூயா. உடனே எனக்கு எல்லா வரமும் வேணும் அப்படி கிடையாது. அல்லேலூயா.
ஒருவனுக்கு ஒரு வரத்தை கொடுப்பார், இன்னொரு ஆளுக்கு இன்னொரு வரத்தை கொடுப்பார், இன்னொரு ஆளுக்கு இன்னொரு வரத்தை கொடுப்பார். அல்லேலூயா. சபைன்னு சொல்லும்போது சபையில 9 விதமான வரங்களும் இருக்கும். சபையில எத்தனை விதமான வரங்கள் இருக்கணும்? 9 விதமான வரங்களும் சபைக்குள்ள இருக்கணும். இப்ப ஏன் சபைக்குள்ள 9 விதமான வரங்களை வைக்கிறாருன்னு ஆவியானவர், இப்ப சபைக்குள்ள ஒரு பிசாசு பிடித்த ஒரு நபரை கொண்டு வர்றாங்க. கொண்டு வரும்போது இப்ப எனக்கு பிசாசுகளை துரத்துகிற வரம் இருக்குது, என்னது அற்புதங்களை செய்கிற சக்தி இருக்குது. இப்ப நான் என்ன பண்றேன், போய் பக்கத்துல போய் நிக்கிறேன். நான் போன்னு சொன்னா போகாது. ஏன்னா அது என்ன பிசாசு, என்னத்தினால வந்தது, இதை குறித்து எனக்கு தெரியாது. இப்ப இந்த இடத்துல ஒரு ஆள் தீர்க்க தரிசனம் சொல்ற நபர் ஜபிச்சுட்டே இருக்கிறாங்க. அவங்க உள்ள வரும்போதே அவங்களை குறித்து இவங்களுக்கு இப்படிப்பட்ட பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த கீவேர்டு மட்டும் போதும் கையை வச்சுட்டு போனுச்சுன்னா ஓடிடும். இல்லைன்னா 2 நாள் 3 நாள் இருந்து அதை போட்டு ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். சொல்றது புரியுதா உங்களுக்கு? சொல்றது புரியுதா? அதே போலதான் வியாதிக்கும் அதே போலதான். வெளிப்பாட்டு வர இருக்கிறவங்க ஒரு ஆள் வர்றாங்கன்னா வெளிப்பாட்டு வரத்தை இருக்கிறவங்க வெளிப்படுத்துவாங்க. அற்புதத்தை செய்கிற சக்தி இருக்கிறவங்க அற்புதத்தை செய்வாங்க. அதே போல வியாதிகளை குணமாக்குறவங்க, இப்ப ஒரு ஆளுக்கு பாருங்க கேன்சர் வியாதியை குணமாக்குற வரத்தை ஆண்டவர் கொடுத்திருப்பாரு. இப்ப கேன்சர் வியாதி உள்ளவங்க வரும்போது அந்த ஆள் கையை வச்சு ஜெபிச்சாச்சுன்னா மட்டும்தான் அற்புதம் நடக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப கிட்னி சம்பந்தமாட்டு ஆண்டவர் ஒரு கிருபையை கொடுப்பாருன்னா அவங்க கையை ஜெபிச்சாதான் அற்புதம் நடக்கும். அல்லேலூயா. சொல்றது புரியுதா? அப்ப நம்ம சபையில எல்லாருக்கும் கிருபை வரங்களை கொடுக்கிறாரு. ஏன்னா நாம எல்லாரும் கிறிஸ்துவின் சரீரம். எப்படி? யாருடைய சரீரம்? யாருடைய சரீரம்? கிறிஸ்துவுடைய சரீரம். இப்ப கிறிஸ்துவுக்கு கை யாரா இருக்கிறீங்க? ஒரு ஆள் கை, ஒரு ஆளு காலு, ஒரு ஆளு வாய், எல்லாம் சேர்ந்துதான் ஒரு சரீரம். சொல்றது புரியுதுல்ல? அவங்க வேற இவங்க வேற இல்ல. இப்ப கைக்கு தீர்க்க தரிசன வரம் கொடுத்தாச்சுன்னா தீர்க்க தரிசன வரம் சொல்லியாலாம் அப்படின்னு பொறாமப்படக்கூடாது. அல்லேலூயா. அவங்க தீர்க்க தரிசன வரம் சொன்னா சந்தோஷப்படணும். அல்லேலூயா. இப்ப நீங்க வியாக்கியானம் பண்ணுகிற வரமா இருக்கு, உங்களுக்கு இன்னொரு ஆளுக்கு குணமாக்குற வரமா இருக்கும். இப்ப சபைக்குள்ள ஒரு வியாதியஸ்தனோ சபைக்குள்ள ஒரு போராட்டம் உள்ள ஒரு நபரை வரும்போது உடனே சுகம். அல்லேலூயா. அப்படித்தான் ஆதி அப்போஸ்தலர் நாட்கள்ல முடவனு எழும்பி நடந்தான், சப்பானு எழும்பி நடந்தான், மரித்தவனு எழுப்பப்பட்டான். இன்னைக்கு எப்படின்னு சொன்னா சபைகள் எப்படி போயிட்டு சொன்னா தீர்க்க தரிசனம் வர உள்ளவர்கள் தனியாட்டு ஒரு டண்டு போட்டு நான் ஒரு தீர்க்க தரிசன கூட்டம்னு சொல்லிட்டு அவங்க தனியா கூட்டம் போடுறாங்க. இப்ப அவங்க சபைக்குள்ளே போக மாட்டாங்க, சபைக்குள்ளே இருக்க மாட்டாங்க, அவங்க தனியா இருப்பாங்க. இப்ப பிசாசுகளை துரத்துற வர உள்ளவங்க தனியா பிசாசுகளை துரத்திட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு வரோம் பிசாசு துரத்த மட்டும்தான் தெரியும், பாக்கி உள்ள பாற்றணும் தெரியாது. இதனாலதான் இன்னைக்கு ஊழியங்கள் வளராம இருப்பது. அல்லேலூயா. ஒன்னு சொல்ற, எல்லா வரங்களும் சபைக்குள்ள இருக்கணும். அது ஊழியக்காரங்களுக்கு மட்டும் கிடையாது, எல்லா விசுவாசிகளுக்கு ஆண்டவர் வச்சிருக்கிறார். அல்லேலூயா. நாம கேட்டு வாங்கணும். நம்ம இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் பாருங்க சொல்றாப்புல 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 7வது வசனத்தை படிங்க. அப்படியே நீங்கள் யாதொரு வரத்திலும் குறைவில்லாதவர்களாய் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுவதற்கு காத்திருக்கிறீர்கள். அதாவது இந்த கொரிந்து சபை ஒரு வரத்திலேயும் குறைவில்லாத வண்ணமா நிரப்பப்பட்டவர்களாய் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வருவதற்கு காத்திருந்தாங்க. அல்லேலூயா. நாம ஏதாவது வரத்தோடு காத்திருக்கிறோமா? ஏதாவது வரம் நம்ம இடத்துல இருக்குதா? இன்னைக்கு என்ன வரம் நம்ம இடத்துல இருக்குது, என்ன வரம் செயல்படுது, இல்லைன்னா வரத்தை கேட்டு பெற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆண்டவருடைய சமூகத்தில் அப்படியே முழங்கால் படிக்கட்டு. ஆவிக்குரிய வரங்களை நாடுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வரும்போது ஆவிக்குரிய வரங்களை கொடுக்கிறார். ஆவிக்குரிய வரங்களை வாஞ்சிக்கிற தேவனுடைய பிள்ளைகள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து 2 கரங்களையும் பரத்துக்கு நேராக உயர்த்தி, நீ ஒருவேளை தீர்க்க தரிசன வரத்தை விரும்பலாம், நாடலாம், அல்லது குணமாக்குற வரத்தை நீ விரும்பலாம். கேளுங்கள், அப்பொழுது கொடுக்கப்படும் என்று வேதம் சொல்லுகிறது. பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுகிற வரமா இருக்கலாம், பாஷைகளை பேசுகிற வரமா இருக்கலாம், விசுவாசம் என்ன வரமா இருக்கலாம். என்ன வரம் உங்களுக்கு வேணும்
ஆவியானவர் பகிர்ந்து கொடுக்கிறவர். எனக்கு இந்த சத்தம் கேட்டு ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆவியானவர் சொல்லுகிறார், நான் வரங்களை கொடுக்கிறவர், நான் வரங்களை கொடுக்கிறவர். இன்னைக்கு உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து ஆண்டுடைய சமூகத்தில் உங்களை ஒப்பு கொடுங்க. வரங்களில் வித்தியாசம் உண்டு. ஆவியானவர் ஒருவரே. அந்த ஆவியானவர் கர்த்தராய் இருக்கிறார். கர்த்தராய் இருக்கிற ஆவியானவர் மேல இறங்கி வரும்போது ஆவிக்குரிய வரங்கள் செயல்பட ஆரம்பிக்கும். வாஞ்சியோடு கூட கேள், ஆண்டவரே எனக்கு வரத்தை தாரும் ஆண்டவரே. தீர்க்க தரிசன வரத்தை விரும்புகிறவர்கள் நாவை அப்படியே ஒப்பு கொடுங்க. நாவை பிரதிஷ்டை பண்ணுக்கிறான்ப்பா, நாவை உடன்படிக்கை பண்ற ஆண்டவரே, இன்னைக்கு நாவை உம்மிடத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். உம்முடைய நாவா என்ன ஒப்பு கொடுக்கிறேன் சொல்லுங்க. உம்முடைய நாவா என்ன ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. ஆமீன். குணமாக்குற சக்தி வேணுமா கேளுங்க. என் கையை அபிஷேகம் பண்ணுங்க ஆண்டவரே, என்ன அபிஷேகம் பண்ணுங்க ஆண்டவரே சொல்லுங்க. ஆண்டவரே என்ன அபிஷேகம் பண்ணுங்க. தீர்க்க தரிசனம் வர வேணுமா ஆண்டவரை நோக்கி கேளுங்க. ஆண்டவரே என்ன தீர்க்க தரிசனம் வர்றதுனால நிரப்புங்கப்பா. ஆமீன். விசுவாச வரத்தை கேட்டு பெற்றுக்கொள்ளுங்க. விசுவாச வரத்தை கேட்டு பெற்றுக்கொள்ளுங்க. ஆமென். சோதனைகள், போராட்டங்கள், நெருக்கங்கள் வரும்போது ஆமென், விசுவாச வரம் இல்லை என்று சொன்னால் நீங்கள் ஆண்டவரை விட்டு தூரமாய் போய்விடுவீர்கள். ஆமென். விசுவாச வரத்தை கேட்டு பெற்றுக்கொள்ளுங்க. ஆண்டவரே எனக்கு விசுவாச வரத்தை தாரும் ஆண்டவரே எனக்கு கேளுங்க. ஆவிகளை பகுத்தறிகிற வரத்தை கேட்டு பெற்றுக்கொள்ளுங்க. ஆமென். எந்த ஒரு மனுஷன் உனக்கு முன்பதாய் கடந்து வந்தாலும் இவன் என்ன ஆவியினால இருக்கிறான், என்ன ஆவியோடு கூட பேசுகிறான் என்பதை குறித்து அறிந்து நிதானித்து நீ அந்த காரியத்தில் செயல்பட முடியாய். ஆவியானவரிடத்தில் ஆவிக்குரிய ஆண்டவரே ஆவிகளை பகுத்தறிகிற வரத்தை எனக்கு தாரும் ஆண்டவரே எனக்கு கேளுங்க. நாவத்திறந்து அபிஷேகம் பெற்றிருக்கிற பிள்ளைகள் அப்படியே நாவத்திறந்து அந்நிய பாஷை பேசி அப்படியே கேளுங்க கேளுங்க. ஆமேன். கேளுங்க. அப்படியே சோர்ந்து இருக்காதுங்க. கேளுங்க. ஆமேன். ஆமேன். இந்த இரவு நேரத்தில் ஆமேன், சோர்வுக்கு இடம் கொடுக்க கூடாது. யாரும் தூக்கத்துக்கு இடம் கொடுக்க கூடாது. எல்லாரும் ஜபிக்கிற நேரம், எல்லாரும் விடுதலையோடு கூட கரங்களை தட்டி ஜபிங்க பாப்போம். கரங்களை தட்டி கேளுங்க பாப்போம். ஆண்டுடைய சமூகத்தில் கேளுங்க பாப்போம். ஊக்கமாய் கேளுங்க. ஊக்கமாய் கேளுங்க. ஊக்கமான ஜெபம் உன்னுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். ஊக்கமான ஜெபம் உன்னுடைய வாழ்க்கையில ஒரு திருப்பு முனையை கொண்டு வரும். ஊக்கமான ஜெபம் உன்னை விடுவிப்பதோடு மாத்திரமல்ல, உன்னை ஆமென் ஆசீர்வதித்து உன்னை கிருபை வரங்களோடு கூட ஜொலிக்க செய்யும். ஊக்கமான ஜெபம் உன்னுடைய ஆமென் ஆமென் சிநேகிதரா இருக்கட்டும், கட்டுகளோடு கூட இருக்க நபர்களை விடுவிக்கிறதா இருக்கும். கரங்களை தட்டி ஜெபி, கரங்களை தட்டி ஊக்கமா ஜெபி. ஆமென் 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 என்றவரே ஒவ்வொருவரை கர்த்தர் நிரப்புவீராக. ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஒப்புக்கொடு. ஆவிக்குரிய வரங்களை வாஞ்சி பரிசுத்த ஆவியானவரிடத்துல கேளு. ஆண்டவரே என்னை ஒரு தீர்க்கதரிசியை மாற்றும் என்று சொல்லு. ஒப்பு கொடுத்திருக்கிற உன்னை, உன் நாவை ஒப்பு கொடுத்திருக்கிற இந்த வேளையிலே கர்த்தர் நாவை தொடுகிறார். நாவில வல்லமை இறங்கி வருகிறது. நாவை தேவனுக்கு என்று ஒப்பு கொடுத்திருக்கிறாய் அல்லவா? இப்பொழுது நாவில தேவனுடைய வல்லமை இறங்கி வருகிறது. நீ கர்த்தருடைய நாவாய் மாற போகிறாய். இயேசுவின் நாமத்தினால் ஒரு அபிஷேக நாவல இறங்கி வருகிறது. கரங்களை தட்டி பெற்றுக்கொள். இயேசுவின் நாமத்தினாலே ஆமென். தேவனுடைய வல்லமை ஒரு நாவல இறங்கி வருகிறது. ஆமென் ஆமென். ஒரு கர்த்தர் தீர்க்கதரிசியாய் ஒரு அபிஷேகம் பண்ணுகிறார். வாசைகளை வியாக்கியானம் பண்ணுகிற வரம் இந்த நாள்ல உண்மையில செயல்படுகிறது. இயேசுவின் நாமத்தினாலே ஜபே விடாத. ஓ ரீமா லாரா ஷாகாலாரா, ஓ ரீமா லாபா ரா ஷாகாலாரா. ஆமென் ஆமென் ஆமென். அற்புதங்களை செய்கிற சக்தி. ஆமென் ஆமென். ஆண்டவரே உமக்காக நான் ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துவேன் என்று சொல்லி பாரு. அந்த வல்லமை உம்மையில இறங்கி வரும். உமக்காக நான் ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துவேன் என்று சொல்லி பாரு. உமக்காக நான் ஆண்டவரே உம்முடைய நாமத்தை ஆண்டவரே பிரஸ்தாபப்படுத்துவேன் சொல்லி பாரு. அந்த வல்லமை இறங்கி வரும். அற்புதங்களை செய்கிற சக்தி இறங்கும். உமக்காக நான் ஆண்டவரே சாட்சியா நிற்பேன் என்று சொல்லி பாரு. அந்த வல்லமை இறங்கும். பரிசுத்த ஆவியானவர் நிரப்புவா. இயேசுவின் நாமத்தினாலே வல்லமை பெற்றுக்கொள். இயேசுவின் நாமத்தினாலே பேசு சத்தமா பேசு. ஆமென் ஆமென். அந்நிய பாஷை பேசதான் ஆமென். ஆவியானவர் உன் நாவில தீர்க்க தரிசன வார்த்தைகளை தருவார். ஆமென். எல்லாவற்றிற்கும் அந்நிய பாஷை தான் முதலாவது அடையாளம். அந்நிய பாஷை பேசு. அந்நிய பாஷைக்கு விட்டு கொடுக்கும் போது பாஷைகளை பேசுகிற வரும் மத்தியில் இறங்கி வரும். இயேசுவின் நாமத்தினால் பெற்றுக்கொள்.
ஓ ரீமா லீமா லாபா 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 லாபாரா. ஆமென் 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 ஆமென். ஆவியானவரே ஆவியானவரே தமக்கு சித்தமானவர்களுக்கு அப்படியே பகிர்ந்து கொடுக்கிறார். இன்னைக்கு வா மேல பகிர்ந்து கொடுக்கிறார். அவர் அண்ட உன்னை கொண்டு வந்திருக்கிறார் அல்லவா, உனக்கு பகிர்ந்து கொடுக்கிறார். பெற்றுக்கொள்ளுமா, நீ பெற்றுக்கொள். வாஞ்சிக்கிற நீ பெற்றுக்கொள். ஆமென். மற்றவர்களை நீ பார்க்காத, நீ பெற்றுக்கொள். வாஞ்சிக்கிற இல்லையா, ஓ பெற்றுக்கொள். ஆமென், பெற்றுக்கொள். உன்னை ஆண்டவர் தீர்க்கதரிசியாய் அபிஷேகம் பண்ணுகிறார். ஓ பெற்றுக்கொள். இயேசுவின் நாமத்தினாலே பரிசுத்த பிதாவே, வாஞ்சிக்கிற யாரா இருந்தாலும் சரி, இன்னைக்கு கிருபை வரங்களினால் ஓ நிரப்பப்படுவார்களாக. இந்த நாளிலிருந்து ஊழியங்களில் மாற்றம் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தினாலே கரங்களை தட்டி பெற்றுக்கொள். ஓ ரீமா லீமா லாபா ரீபா லாபா ரீபா லாபா ராஷாகாலாரா. ஆமென் 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 ஆமென். யூடியூப்ல சத்தம் கேட்டு ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஆத்மாவே, கர்த்தரை தொடுகிறார். ஒரு அக்கினி இறங்கி வருகிறது. ஆவியில உணர்கிறேன், ஒரு அக்கினி இறங்கி வருகிறது. கர்த்தரை தொடுகிறார். உன்னை தீர்க்கதரிசி அபிஷேகம் பண்ணுகிறார். பிசாசுகளை துரத்தும்படியாய் அற்புதங்களை செய்கிற சக்தி உன் மேல இறங்கி வருகிறது. ஊழியங்களில் ஒரு மாற்றம் உண்டாகிறது. இந்த நாளிலிருந்து உன் ஊழியத்தில் ஒரு மாற்றம், ஒரு வித்தியாசத்தை ஆவியானவர் கட்டளை இடுகிறார். கரங்களை தட்டி பெற்றுக்கொள். இயேசுவின் நாமத்தினாலே பேசு பேசு பேசு. என்ன சத்தமாய் பேசு, சத்தமாய். ஆமென் 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 ஆமென். குணமாக்குகிறவரா உனக்கு செயல்படுகிறது. குணமாக்குகிறவரா. இனி வியாதியஸ்தர்களுக்கு நீ ஜெபிக்கும் போது அற்புதங்களை காண்பாய். ஆமென். சபைக்குனை மூப்பனாய் மாற்றுகிறார். அற்புதங்களை செய்கிற வல்லமை இறங்கி வருகிறது. கைகளை இறங்கி வருகிறது. ஆவிகளை உணர்கிறது. கைகளை ஒரு அக்கினி. ஒவ்வொரு பெற்றுக்கொள்ளுங்கள் இயேசுவின் நாமத்தினாலே. ஓ ரீமா லீமா லாபா ரீமா லாபா ராஷாகாலாரா. ஆமென் ஆமென் ஆமென். ஞானத்தை போதிக்கிற வசனம், மெய்யான ஞானத்தை போதிக்கிற வசனம் உன் மேல இறங்கி வருகிறது. சாலோமன் ஞானத்தை கேட்டபோது நாமே ஞானத்தை கொடுத்தது போல, ஓ வாஞ்சிக்கிற உனக்கு ஞானத்தை போதிக்கிற வசனத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். இயேசுவின் நாமத்தில் பெற்றுக்கொள். ஓ ரீபா லீமா லாபா ரீஷாகாலாரா. ஓ ரீமா லபா ரபோ ஷபா லமா லீமா லபரா. ஓ ரீமா லாரா ஷாகாலாரா. ஓ ரீபா லாபா ரா கபோ கடரபோ ஷபா லமா லபரா. ஓ ரீபா லாரா ஷாகாலாரா. நன்றி தகப்பனே. ஞானத்தை போதிக்கிற வசனம் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு இப்பொழுது வெளிப்படுவதாக. அறிவை உணர்த்துகிற வசனம் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு இப்பொழுது வெளிப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் வெளிப்படுவதாக. ஆமென் 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 ஆமென். ஓ ரீமா லாபாரா. ரீஷாகாலாரா. ஆவிகளை பகுத்தறிகிற வரம் உனக்கு உண்டாகிறது. அற்புதங்களை செய்கிற சக்தி பெற்றுக்கொள். இயேசுவின் நாமத்தினால் பெற்றுக்கொள். கரங்களை தட்டி பெற்றுக்கொள். ஆமென் 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 ஆமென். ஆண்டவரே ஓ ரீமா லாபா ராஷாகாலா ரீமா லாபா லாகாலா ரீஷாகாலாரா. ஓ ரீமா லபோ கடரபோ ஷபலம லிமலபரா. ஆமென் 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 ஆமென். அல்லேலூயா. அப்படியே கண்களை மூடி வலது கரத்தை பரத்துக்கு நேரா உயர்த்தி இடது கரத்தை அப்படியே நெஞ்சில வச்சு என்ன நீதியின் ஆயுதமா ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, நீதி இயேசுவின் ஆயுதமாய் என்னை நான் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரேன்னு சொல்லுங்க. இயேசுவின் ஆயுதமாய் ஒப்பு கொடுக்கிறேன். இனி உன்னுடைய சரீரம் உன்னுடைய சுய விருப்பத்துக்கு அல்ல, நீதியின் ஆயுதமாய் ஒப்பு கொடு. நீதியாயிருக்கிற தேவனை மகிமைப்படுத்தும்படியாய், நீதியாயிருக்கிற தேவனை நிரூபித்து காட்டும்படியாய், வசனத்தை சொல்லுகிறது மாத்திரமல்ல நிரூபிச்சு காட்டணும் ஆண்டவரேன்னு சொல்லுங்க. அறிவிக்கிறது மாத்திரமல்ல நிரூபிச்சு காட்டணும் ஆண்டவரேன்னு சொல்லுங்க. சபையில இன்னைக்கு ஆண்டவர் ஒரு மாற்றத்தை காண விரும்புகிறார்.
சபையில் ஆண்டவர் ஒரு மாற்றத்தை கொண்டு வர விரும்புகிறார். சகோதரி, உன்னை கொண்டு இனிமேல் அநேகரை விடுவிப்பேன் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். உன்னை கொண்டு அநேகருக்கு தீர்க்க தரிசனம் சொல்ல வைப்பேன் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். ஆமென். ஜெபித்துக் கொண்டிருக்கிற உன்னை சுற்றிலும் ஒரு அக்கினி மகிமை இறங்கி வருகிறது, இறங்கி வருகிறது. ஜெபித்துக் கொண்டிருக்கிற உன்னை சுற்றிலும் ஒரு அக்கினி மதில் இறங்கி வருகிறதை பார்க்கிறேன். அக்கினி மதில் இறங்கி வருகிறதை பார்க்கிறேன். ஆவியிலே உணர்கிறேன், ஆவியிலே உணர்கிறேன். உன்னாலே தாங்க முடியாத ஒரு மகிமை இறங்கி வருகிறதை பார்க்கிறேன். நீ ஒப்பு கொடுத்திருக்கிற ஆமென் இந்த வேளையிலே, ஒப்பு கொடுத்திருக்கிற இந்த வேளையிலே ஒரு தாங்க முடியாத மகிமை இறங்கி வருகிறதை பார்க்கிறேன். ஓ, இருந்தவரும் இருக்கிறவர் வருகிறவருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே பரம் திறந்து வல்லமை இறங்கி வருகிறதை பார்க்கிறேன். பரம் திறந்து வல்லமை இறங்கி வருகிறதை பார்க்கிறேன். விசுவாசிக்கிற பிள்ளைகள் கரங்களை தட்டி பெற்றுக் கொள்ளுங்கள். விசுவாசிக்கிற பிள்ளைகள் கரங்களை தட்டி பெற்றுக் கொள்ளுங்கள். விசுவாசிக்கிற பிள்ளைகள் கரங்களை தட்டி பெற்றுக் கொள்ளுங்கள். இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே ஒரு உன்னத அபிஷேகம், உன்னத அபிஷேகம் ஓ பரத்திலிருந்து இறங்கி வருகிறது. ஜோதிகள் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. ஆவியானவர் தொடுகிறார். பெற்றுக்கொள், 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 பெற்றுக்கொள். ஆமென், ஆமென். ஆவியானவர் தொடுகிறார், ஆவியானவர் தொடுகிறார். உன் நாவை தொடுகிறார், உன் கைகளை தொடுகிறார். ஆமென். ஆவியானவர் சொல்லுகிறார், என்னுடைய நாவாய் உன்னுடைய நாவை மாற்றுகிறேன், என்னுடைய நாவாய் உன்னுடைய நாவை மாற்றுகிறேன், என்னுடைய நாவாய் உன்னுடைய நாவை மாற்றுகிறேன். பெற்றுக்கொள், அதிகாரத்தை பெற்றுக்கொள், அக்கினியை பெற்றுக்கொள். Yes, receive. ஓ ரிமா லிமா லாபா ரிமா லாபா ரிமா லா ஓ ரிமா லமா ரபோ ஷபா லமா லிமா லபாரா ஓ ரிமா லா கபோ கடரபோ ஷபா லமா லிமா லபாரா ஓ ரிமா லா கபோ கடரபோ ஷபா லபா லபாரா. ஆமென், ஆமென், ஆமென். இழந்து போன கிருபை வரங்களை மீண்டும் கொடுக்கிறதை பார்க்கிறேன். இழந்து போன கிருபை வரங்கள் ஆமென். பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். ஆமென். தரிசனம் காண்கிற கண்கள் இழந்து போனாய், இழந்து போனாய். ஆண்டவர் மீண்டும் கொடுக்கிறார், மீண்டும் கொடுக்கிறார். உன்னை உயிர்ப்பிக்கிறார், உயிர்ப்பிக்கிறார். வாஞ்சிக்கிற உன்னை உயிர்ப்பிக்கிறார். கரங்களை தட்டி பெற்றுக்கொள் இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென், ஆமென், ஆமென். ஆண்டவரே ஓ ரிமா லிமா லபா ரிமா லபா ரபா லபா ரபா ரபா. நீ பேச 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 உன் நாவிலிருந்து வார்த்தைகள் வெளிப்படுவதை நீ பார்ப்பாய். நாவிலிருந்து வார்த்தைகள் வெளிப்படுகிறதை பார்ப்பாய். நாவிலிருந்து வார்த்தைகள் வெளிப்படுகிறதை பார்ப்பாய். ஆமென், ஆமென். கரங்களை தட்டி சபை, கரங்களை தட்டி சபை. எஸ், டச் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட். ஆமென். தொடுவீராக, தொடுவீராக. நாவில வார்த்தைகளை வைக்கிறா, நாவில வார்த்தைகளை வைக்கிறா, நாவில வார்த்தைகளை வைக்கிறா. ஏன் தெரியுமா? நீ உபத்திரவத்தின் கோயில் தெரிந்து கொள்ளப்பட்டாய். உன்னை கிருபை வரங்களோடு கூட ஜொலிக்க செய்யும்படியாய். ஆமென். பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். எஸ், டச் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட். பெற்றுக்கொள் இயேசு நாமத்தில் பெற்றுக்கொள். ஆமென், ஆமென், ஆமென். ஆண்டவரே ஓ ரிபா லாபா லாபா ரா ஷாகாலாரா. ஆவியானவர் உன்னை நிழலிடுகிறார், ஆவியானவர் உன்னை நிழலிடுகிறார். ஆவியானவர் தானே உன்னை நிழலிடுகிறார். ஆவியானவர் தாமே உன்னை தொடுகிறார். ஆவியானவர் தாமே உன்னை நிரப்புகிறார். பரிசுத்த ஆவியானவர் தாமே நிரப்புகிறார். நீ சந்தேகப்படாத, சந்தேகப்படாத. ஆமென். ஆவி ஆத்ம சரீரத்தை முழுவதுமாய் அக்கினி ஜோலையை மாற்றுகிறார், அக்கினி ஜோலையை மாற்றுகிறார். உன்னை தொடுகிறவர், உன்னை தொடுகிறவர். ஆமென். உன்னை தொடுகிறவர். ஆமென். கரண்ட் சாக்கடி விழுகிறது போல ஆமென். ஒரு அக்கினி உள்ளத புறப்படும், ஒரு அக்கினி உள்ளத புறப்படும். அப்படிப்பட்ட அபிஷேகத்தை இன்னைக்கு நீ பெற்றுக்கொள். எஸ், ரிசீவ், எஸ், ரிசீவ். ஓ டச் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட். ஒவ்வொருவரும் தொடுவீராக. விடாத, விடாத, விடாத. பெற்றுக்கொள், பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். நீ பரிசுத்தரால் அபிஷேகம் பண்ணப்படுகிறாய், பரிசுத்தரால் நிரப்பப்படுகிறாய், பரிசுத்தரால் நிரப்பப்படுகிறாய். ஆமென். ஆவிக்குள்ளாய் மாறுகிற அனுபவம், ஆவிக்குள்ளாய் மாறுகிற அனுபவம், ஆவிக்குள்ளாய் எடுத்துக்கொள்ளுகிற அனுபவம். கரங்களை தட்டி பெற்றுக்கொள். ஆவிக்குள்ளாய், ஆவிக்குள்ளாய், பரிசுத்த ஆவிக்குள்ளாய், பரிசுத்த ஆவிக்குள்ளாய், பரிசுத்த ஆவிக்குள்ளாய். அசுத்த ஆவிக்குள் அல்ல, பரிசுத்த ஆவிக்குள்ளாய். கரங்களை தட்டி பெற்றுக்கொள், கரங்களை தட்டி பெற்றுக்கொள். எஸ், டச் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட். ஒவ்வொருவரையும், ஒவ்வொருவரையும் மகிமை, மகிமை, மகிமை. உனக்காக வானம் திறந்திருக்கிறதை பார்க்கிறேன், உனக்காக பரம் திறந்திருக்கிறதை பார்க்கிறேன், உனக்காக பரம் திறந்திருக்கிறதை பார்க்கிறேன். ஆமென். கர்த்தருடைய வல்லமை உனக்காய் வாரி இறைக்கப்படுகிறது, வாரி இறைக்கப்படுகிறது. ஒரு சுனாமி அலைய போல கர்த்தருடைய மகிமை உனக்காய் வாரி இறைக்கப்படுகிறது. எஸ், டச் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட். ஒவ்வொருவரையும், ஒவ்வொருவரையும் ஒரு அனாயிண்டிங் உன் மேல இறங்கி வருகிறது. பெற்றுக்கொள். ஓ
ஓ ரிமா லிமா லாபா லிமா ரா ஷாகாலா ரிமா லாகாலாரா ஓ ரிமா லிமா ரபோ ஹெடரமோ ஷமலம லிமா லபரபரா ஓ ரிமா லப ரபோ ஷமலப லபலபரா. ஆமென் ஆமென் ஆமென். பரிசுத்த ஆவியானவர் உம்மேல இறங்கி வரும்போது நீ தீர்க்க தரிசனம் சொல்லுவாய். நீ வேறு மனுஷியாய் மாறுவாய், வேறு மனுஷனாய் மாறுவாய். நீ வேறு மனுஷி, இனி நீ வேறு மனிதன், வேறு மனிதன். காரணம் பரிசுத்த ஆவியானவர் உன்னை நிழலிட்டு இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் உன்னை முத்தரித்து இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவருடைய கரம் உன்னை முத்திரைப்படுகிறது, முத்திரையிடுகிறது. சிரசில முத்திரை, ஓ சிரசில முத்திரை, ஓ சிரசில ஆவியானவர் முத்தரிக்கிறார். நீ ஒரு தீர்க்க தரிசியனா, நீ குணமாக்க வரமுடையவனா. பெற்றுக்கொள் இயேசு நாமத்தினாலே. ஓ ரிபா லிமா லாபா ரிபா லாபா ரிபா லாகபோ ஷபலமா லிமா லபரா ஓ ரிபா லபா ரபோ ஷபலமா லிமா லபரா ஓ ரிஷாகாலா ரிபா லாகாலாரா ஓ ரிமலபா ரபோ ஷபலமா லிமா லபரபரா. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பன், நன்றி தகப்பன், நன்றி தகப்பனே. அப்படியே வலது கரத்தை பரத்துக்கு நேரா உயர்த்தி என்ன தர்ற ஆண்டவரை பயன்படுத்தணும்னு சொல்லுங்க. என்னதான் தார ஆவியானவரை பயன்படுத்தணும்னு சொல்லுங்க. அர்ப்பணிக்கிற ஒரு பாத்திரத்தை பரிசுத்த ஆவியானவர் தேடுகிறார். உண்மையாய் அர்ப்பணிக்கிற ஒரு பாத்திரத்தை பரிசுத்த ஆவியானவர் தேடுகிறார். சபையே, இன்னைக்கு நீ உண்மையாய் அர்ப்பணிப்பாயானால் பரிசுத்த ஆவியானவர் உன்னை இன்னைக்கு முத்திரை மோதிரமாய், முத்திரை மோதிரமாய் உன்னை அபிஷேகம் பண்ண போகிறார். ஆமீன். ஒப்பு கொடுக்கிறார், ஆமீன், ஒப்பு கொடுக்கிறார். ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த நாளில் தேவ மகிமையால் நிரப்பப்பட போகிறீர்கள். ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. என்னை பயன்படுத்தும் ஆவியானவரே, உம்முடைய நாமத்தை மகிமைக்க பயன்படுத்தி என்ன தர்றாண்டவர் என்று சொல்லு, என்ன தர்றாண்டவர் என்று சொல்லு. ஆமென் ஆமென். என்ன தர்றாண்டவர் என்று சொல்லு, என்ன தர்றாண்டவரே, என்ன பயன்படுத்துங்கப்பா, என்ன பயன்படுத்துங்க ஆவியானவர் என்று சொல்லு. ஆமென் ஆமென். சிறு பிள்ளைகளை கர்த்தர் தீர்க்க தரிசியாய் பயன்படுத்த போகிறார். சிறு பிள்ளைகள் மேல தேவ அபிஷேகம் இறங்கி வருகிறது. இப்ப கரங்களை தட்டி பெற்றுக்கொள், கரங்களை தட்டி பெற்றுக்கொள், கரங்களை தட்டி பெற்றுக்கொள், கரங்களை தட்டி பெற்றுக்கொள். ஒப்பு கொடுத்திருக்கிற உனக்கு அபிஷேகம், ஒப்பு கொடுத்திருக்கிற உனக்கு வல்லமை, ஒப்பு கொடுத்திருக்கிற உனக்கு கிருபை வரங்கள், ஒப்பு கொடுத்திருக்கிற உனக்கு கிருபை வரங்கள். பெற்றுக்கொள் பெற்றுக்கொள் பெற்றுக்கொள். கரங்களை தட்டி பெற்றுக்கொள், பெற்றுக்கொள் பெற்றுக்கொள் பெற்றுக்கொள். உன் நாவை காத்துக்கொள். இந்த நாளிலிருந்து உன் நாவில் வல்லமை புறப்படும். ஆமென். தீர்க்க தரிசன வார்த்தை புறப்படும். நீ பேசும்போது பிசாசுகள் அலறும், நீ பேசும்போது பிசாசுகள் அலறும், நீ பேசும்போது அசுத்த ஆவிகள் ஓடும், நீ பேசும்போது ஆமென் மந்திர கட்டுகள் உடையும், நீ பேசும்போது அசுத்த ஆவிகள் ஓடும், வியாதிகள் மாறும். ஓ ரிமா லிமா ரப ரபோ ஹட ரபோ ஹடரா ஷிமா லாப லிமா லாபரா ஓ ரிமா லாபா லிமா லாபா ரிமா லாபரா ஓ ரிமா லாபா ரிமா லாபரா ஷாகாலாரா ஓ ரிமா லாபா ராகாலாரா. ஒரு வல்லமை இறங்கி வருகிறது, வல்லமை இறங்கி வருகிறது, வல்லமை இறங்கி வருகிறது. சிறு பிள்ளைகள் மேல தேவ வல்லமை இறங்கி வருகிறது. ஒரு அனாயிட்டை பெற்றுக்கொள், ஒரு அனாயிட்டை. தேவனுடைய வல்லமை, தேவனுடைய அபிஷேகம். எஸ் டச் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட். ஒவ்வொருவரையும் இன்னைக்கு ஒரு அக்கினி, இன்னைக்கு ஒரு அபிஷேகம். எஸ் பெற்றுக்கொள். ஆவியை அக்கினி, ஆவியில் அபிஷேகம். எஸ் ரிசீவ், எஸ் ரிசீவ். பெற்றுக்கொள், எஸ் பெற்றுக்கொள், எஸ் பெற்றுக்கொள், எஸ் பெற்றுக்கொள். அக்கினி ஜோலையாய், அக்கினி ஜோலையாய், அக்கினி ஜோலையாய், அக்கினி ஜோலையாய் உன்னை மாற்றுகிறேன் என்று சொல்லுகிறார். உன்னை மாற்றுகிறேன் என்று சொல்லுகிறார். உன் கைகள் ஆக்கினி, உன் கண்கள் ஆக்கினி, உன் நாவல் ஆக்கினி, உன் கால்கள் ஆக்கினி. எஸ் டச் டச். பெற்றுக்கொள் பெற்றுக்கொள் பெற்றுக்கொள். எஸ் ஆமென். ஓ ரிபாலமா லிமாலோபா ரிபாலோபா 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 ரபோ ஷபலமா லிமாலோபரா ஓ ரிபா லாகாலா ரிஷாகாலாரா ஓ ரிமாலாபா ரிஷாகாலாரா. வரங்களில் வித்தியாசம் உண்டு, ஆவியானவர் ஒருவரே. வரங்களில் வித்தியாசம் உண்டு, ஆவியானவர் ஒருவரே. வாஞ்சிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பரிசுத்த ஆவியானவர் ஓ பெற்றுக்கொள். கரங்களை தட்டி ஓ தேங்க் யூ ஜீசஸ், தேங்க் யூ ஜீசஸ், தேங்க் யூ ஜீசஸ். நீ வாஞ்சிக்க 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 உன்னை கர்த்தர் அபிஷேகம் பண்ணுகிறார், கர்த்தர் அபிஷேகம் பண்ணுகிறார். ஓ சபைக்கு தீர்க்கதரிசியாய், சபைக்கு தீர்க்கதரிசியாய், சபைக்கு பிசாசுகளை துரத்தும்படியாய் ஓ அற்புதங்களை செய்கிறார். ஒரு சக்தியை கொடுக்கிறார். ராமே குணமாக்குற வரத்தை கொடுக்கிறார். சபைக்கு குணமாக்குற வரத்தை கொடுக்கிறார். கரங்களை தட்டி பெற்றுக்கோ. ஆமென் ஹல்லேலூயா. ரிபாலபரா ஷகாலாரா. நன்றி தகப்பனே. ஹல்லேலூயா. ஓ ரிமாலபரா ஷகாலாரா
ஹalleluya மகு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். பரிசுத்த மகா இரக்கமுள்ள சர்வ வல்லமையுள்ள தேவனாய கர்த்தாவே, ஆவியானவர் எங்கள் மத்தியில் கிரியை செய்து கொண்டிருக்கிற தேவனுக்காய் ஸ்தோத்திரம். இந்த தொடர் ஜபத்தின் மூலமாக ஒவ்வொரு பிள்ளைகளை நீர் அளவில்லாமல் நிரப்பிக் கொண்டிருக்கிறீர். வருகிற நாட்களில் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை நீர் ஆண்டவரே ஒரு அதிகாரத்தோடு பயன்படுத்த போகிற தேவனுக்காய் ஸ்தோத்திரம். இந்த 21 நாள் ஜபம் முடியும் போது ஆமென் அநேக ஆயிரமான ஆமென் சாட்சிகள் புரண்டு வரத்தக்கதாய் கர்த்தருடைய ஆவியானவரே உம்முடைய கரத்துக்குள்ளே ஒப்புக் கொடுக்கிறேன். ஒவ்வொரு பிள்ளைகளின் நினைத்தருளும் கடந்தது நல்லது என்று கண்டுகொள்ள கர்த்தர் கிரியை காண செய்யும், அற்புதங்களை காண செய்யும். அற்பமான எண்ணங்களை முழுதுமுடைய பாதத்துக்குள்ளே தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.